நிர்மலா சீதாராமன். இவரு என்ன சொல்லுவாரு, ஐ கேம் ஃப்ரம் a humble background. நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்ந்தோம் தெரியுமா, கீழ இருந்து யாரோ சொன்னது போல ஊறுகாய் எல்லாம் போட்டு அவர் படித்து முன்னேறி வந்திருக்கிறார். இப்படி ஊறுகாய் போடுற எத்தனை பேருக்கு அவர் இருக்கக்கூடிய இன்றைய பொசிஷன் கிடைச்சிருக்கு? இப்படி ஊறுகாய் போடுற எத்தனை பேரு ராஜ்யசபாக்குள்ள போயிருக்க முடியுது? இப்படி ஊறுகாய் போடுற எத்தனை பேரு ஒன்றிய அமைச்சராக எந்த தேர்தலையும் போட்டியிடாமலே வந்து சேர முடியுது? இப்படி ஊறுகாய் போடுற எத்தனை பேரு உண்டியல்ல போய் உண்டியல் கோயிலுக்கு போய் உண்டியல்ல காசு போடான்னு சொல்ல முடியுது? அப்ப இந்த ஊறுகாய் போடுறது அப்படின்றது வந்து யார ஊறுகாய் போட்டாங்க அப்படின்னு கேட்க, ஊறுகாய் போட்டுட்டே இருக்கண்டாம்பி அப்படின்றதுதான் பதிலாக நமக்கு கிடைக்கிறது. பட்டியல் சமூக மக்களை தாண்டி ஓபிசிக்களை தாண்டி ஓபிசிக்கு உள்ளே இருக்கக்கூடிய சில பிரிவினர் தங்களுக்கான ஸ்பெசிபிக்கான இடஒதுக்கீடு கேட்டு போராடி கொண்டிருந்தார். குறிப்பாக வன்னியர் சங்கம் வந்து பெரும் போராட்டத்தை முன்னெடுத்தது. மாண்புமிகு டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அவர்கள் அன்போடு சுட்டுக் கொலை செய்யப்பட்டார்கள். அவர்களுக்கு தான் இப்போது மணிமண்டபமும் கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமாங்க, கவர்மெண்ட்னா பஸ் விடணும், கவர்மெண்ட்னா ட்ரெயின் விடணும், கவர்மெண்ட்னா எல்லாம் விட்டுத்தான் ஆகணும், போன் கொடுக்கணும், எல்லா கனெக்ஷனும் கொடுத்தாகணும், கவர்மெண்ட்னா விமான சேவையும் கொடுக்கணும்ல, அதை வேற டிபார்ட்மெண்ட்ல விட்டுருவாங்க. இந்தியாவிலேயே அதிக நிலம் வைத்திருக்கக்கூடிய கோயில்கள் இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். அதனாலதான் தமிழ்நாடு அறநிலையத்துறை அழிக்கணும்னு ஓடி ஓடி வர்றான். வேற எந்த மாநிலத்திலேயாவது அறநிலையத்துறை ஒழிக்கணும்னு போராட்டம் நடத்தி பார்த்திருக்கீங்களா? தில்லை நடராஜர் கோயிலில் மற்ற சாதியை சேர்ந்தவர்களை அர்ச்சகராக மாற்றுவதற்கான முயற்சி நடக்கும் பொழுது அவர்கள் நீதிமன்றத்துக்கு செல்லுகிறார்கள். நீதிமன்றத்துக்கு செல்லும் போது நீதிமன்றம் என்ன கேட்கிறது, ஏன் நீங்க அர்ச்சகராக கூடாது? நாங்க டினாமினேஷன் என்ன அப்படின்னா அவர்களே உருவாக்கி அதுல வழிபாட்டு முறை அவருடையது. தீட்சிதர்கள் என்ன சொல்லிவிட்டார்கள் என்றால், இது எங்களுடைய டினாமினேஷன், நாங்களாம் டினாமினேஷன். என்னப்பா டினாமினேஷன் சொல்ற அப்படின்னா, ஆமாமா உள்ள இருக்கக்கூடியவரே அம்மாள் தான். அம்மாளா உள்ள இருக்கிறார்ல சாமி, ஆமா சாமி, அவர் எங்களுக்கும் சாமி தான். என்ன அதுக்கு அவர் தீட்சிதருங்க, நாங்க 100 பேர் கைலாசத்துல இருந்து வந்தோம், 99 பேர் வெளியே குடியிருந்துட்டு இருக்கிறோம், 100வது நபர் தான் உள்ள இருக்கிறாரு அப்படின்ட்டான். கோயில கட்டின சோழமன்னன் கேட்டிருந்தான் அப்படின்னா சோழியன் குடுமிகள் என்ன ஆகியிருக்கும் எனக்கு தெரியல, விட்டுருங்க. எதை செய்தால் பெரும்பான்மைவாதம் நமக்கு கிடைக்குமோ அதை செய்ய மறுத்து கொண்டே இருந்தவர் கலைஞர். ராமர் வாழ்க என்று பேசியிருந்தால் பல அதிகாரங்களையும் பல உயரங்களையும் போய் தொட்டிருக்க முடியும். ஆனால் அப்படியானதை செய்யவில்லை. எந்த மாநிலத்திலையும் இன்னைக்கு ஒரு முதலமைச்சர் ராமர் என்ன இன்ஜினியரா, அவர் வாழ்ந்ததாக ஆதாரம் இருக்கா? முதலமைச்சர்களை விடுங்க, இந்த கேமராவை பார்த்தாலே பக்குன்னு தான் இருக்கு. இதை விட இன்னும் தீவிரமாக நேரடியாக பாபர் மசூதி இடிக்கப்படுகிறது. அடுத்த சில ஆண்டுகளில் குஜராத் என்கின்ற மாநிலமே கொளுத்தப்படுகிறது. அடுத்தடுத்து கொடூரங்கள் அரங்கேறி கொண்டிருந்த காலகட்டத்தில் ராமர் என்ன இன்ஜினியரிங் படிச்சாரா அப்படின்னு ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் கேட்டார். பாஜக என்கின்ற மனிதனை அரைக்கின்ற அந்த இயந்திரத்தோடு எடப்பாடி பழனிசாமி என்கின்ற அந்த மனித இயந்திரத்தை இயக்கி கொண்டிருக்கிறவர் நம்ம முன்னாடி வந்து நிற்கிறாரு. அவரிடம் நாம் கேட்க வேண்டிய கேள்வி, எதுவாவது உங்களுக்கு தெரியுமா சார்? யார் அந்த சார் நீங்க கேட்கறதெல்லாம் இருக்கட்டும் சார், இது எதுவாவது உங்களுக்கு தெரியுமா சார்? திராவிடம்னா என்னன்னு உங்களுக்கு புரியுமா சார் என்கின்ற அந்த கேள்வியை நாம் அவரிடம் கேட்க வேண்டும். கட்டை விரலோ தலையோ காணிக்கையாக இந்நாளில் எவனும் கேட்டால் பட்டை உரியும் சுடுகாட்டில் அவன் கட்டை வேகும். அவங்க ஒரு வணிக நிறுவனம் அப்படின்றதுனால அந்த சுடுகாட்டில் கட்டை வேகின்ற பகுதியை வந்து அவர்கள் தவிர்த்து விட்டார்கள். ஆனாலும் அந்த வீடியோ நல்லா இருந்தது, அந்த இமேஜும் நல்லா இருந்ததுன்றதுனால அதை வச்சிருந்தேன். அப்போ கலைஞருடைய எல்லா விஷயங்களையுமே இந்த ஒரு அடிப்படையிலிருந்து நாம புரிந்து கொள்வது ரொம்ப எளிமையானதாக இருக்கும். என்ன அப்படின்னா, ஏகலைவன் வித்தை கற்க அனுமதிக்கப்படவில்லை. யார் அனுமதிக்கவில்லை? துரோணாச்சாரியார் அனுமதிக்கவில்லை. துரோணாச்சாரியார் எதன் பெயரால் அனுமதிக்காமல் இருந்தார்? சாஸ்திரத்தின் பெயரால் அனுமதிக்காமல் இருந்தார். அப்போ துரோணாச்சாரியார் அனுமதிக்காமல் போனதற்கு காரணம் துரோணாச்சாரியாரும் கூட, அதே நேரத்தில் அவருக்கு பக்கபலமாக அவர் வைத்துக் கொண்டிருந்த அந்த சாஸ்திரமும் கூட. இந்த இரண்டும் சேர்ந்து ஏகலைவனுடைய கட்டை விரலை காணிக்கையாக பெற்றது. அப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய இது ஒரு புராண கதை தான். இந்த புராண கதை வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய அளவீட்டின்படி பார்த்தால் துரோணாச்சாரியார் செய்திருப்பது குறைந்தபட்ச 13 ஆண்டுகள் தண்டனைக்குரிய ஒரு குற்றச்செயல். ஆமா தானே? இதை சொன்னா வந்து பல பேருக்கு வந்து புண்படுது. இப்படியான புண்படுத்தல் தான் ஹெச்வி கண்டே போன்ற நபர்களை எல்லாம் அலற வைத்தது. ஆரம்பத்திலிருந்தே கலைஞரை பற்றி நன்றாக தெரிந்தவர்கள் ஆரம்பத்திலிருந்தே அலறிக்கொண்டே இருந்தார்கள். பெரியார் வாழ்த்தி கொண்டே இருந்தார். அப்போ கலைஞருடைய இந்த டிராவல், ஏகலைவன் வித்தை கற்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் இந்த ஏகலைவர்கள் தான் பெரும்பான்மை மக்கள். இந்த பெரும்பான்மை ஏகலைவர்கள் வித்தை கற்றுக்கொள்வதற்கு என்ன செய்து தர வேண்டும் என்பது பற்றி சுதந்திரத்திற்கு முன்பிருந்தே இந்த இயக்கங்கள் சிந்திக்க தொடங்கிவிட்டன. அதுவும் 1925 பெரியார் சிந்தித்திருக்கிறார். அந்த சிந்தனைகள் அத்தனையும் உள்வாங்கிக் கொண்டு கலைஞர், பெரியார் 1925 இயக்கம் ஆரம்பிக்கிறார். கலைஞர் 1924 பிறந்தார். அப்போ சுயமரியாதை இயக்கத்திற்கும் தந்தை பெரியார் ஆரம்பித்த சுயமரியாதை இயக்கத்திற்கும் கலைஞருக்கும் கிட்டத்தட்ட ஒரே வயது, RSSக்கும் அதே வயதுதான். அப்போ இந்த அடிப்படையில் கலைஞர் வந்து இந்த வித்தை கற்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி
தொடர்ச்சியாக பெரியாரிடம் இருந்த காலம் தொட்டே பெரியாரே ஒரு இடத்தில் என்ன பதிவு செய்கிறார் என்றால், கலைஞர் என்னிடம் பாடம் படித்த மாணவர் தான். ஒரு நாள் வந்தார், பள்ளிக்கூடத்திலிருந்து வந்துவிட்டு என்னிடம் சேர்ந்து கொள்வதாக சொன்னார். சரிப்பா சேர்ந்துக்க என்று சொன்னேன். என்னுடைய வீட்டில் தான் இருந்தார், என்னோடையே பழகி கொண்டிருந்தார், நான் அழைக்கின்ற கூட்டங்களுக்கெல்லாம் வந்தார், நல்லபடியாக குடியரசு இதழில் வேலை செய்து கொண்டிருந்தார். இப்படியே போய்கொண்டிருக்கிறவர் ஒரு கட்டத்தில் என்னையே கண்டிக்க ஆரம்பித்து விட்டார். பெரியார் ஒரு மாநாட்டிற்காக ஒருவருடைய வீட்டில் உணவு உண்ட போது, நீங்க எப்படி பார்ப்பனர் வீட்டில் போய் உணவு உண்ணலாம் அப்படின்னு அவரே எங்களுடைய கூட்டத்தில் ஒன்றில் என்னை கண்டித்து பேசிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் கலைஞர் அந்த இடத்தில் வைத்து பேசியிருக்கிறார். இது வெளியில் வந்திருக்கிறது. அப்போ கலைஞருடைய அந்த விஷயத்தை அவருடைய ஆட்சியில் எப்படி செய்து காட்டினார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அதுல தான் கலைஞரை அளவிடுவதற்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் கான்ஸ்டிடியூஷன் ஒரு வழியாக நான் எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். கான்ஸ்டிடியூஷன் நமக்கு ஒரு 4 அடிப்படை விழுமியங்களை தந்து சென்றிருக்கிறது. இந்த 4 அடிப்படை விழுமியங்களிலிருந்து கான்ஸ்டிடியூஷனில் இருக்கக்கூடிய பல பகுதிகளே மாறுபட்ட கருத்தை உடையனவாக இருந்திருக்கின்றன என்பதுதான் நம்முடைய பார்வை. அப்போ அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கக்கூடிய இந்த 4 அடிப்படை விழுமியங்கள் என்ன? ஒரு ஸ்வான் சீஃப் மினிஸ்டரா, ஒரு ஓத் பேரரா அவர் என்ன செய்திருக்கிறார் அப்படின்றத எடுத்து பார்க்கும் பொழுது, ஜஸ்டிஸ், சோசியல், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல், லிபர்ட்டி ஆஃப் தாட், எக்ஸ்பிரஷன், பிலீஃப், ஃபெய்த் அண்ட் வர்ஷிப், equality of status and of opportunity and to promote among them all, fraternity, assuring the dignity of the individual and the unity and the integrity of the nation. இப்போ இதுல ஜஸ்டிஸ் அப்படின்ற அந்த அளவீட்டை நாம முதல்ல எடுத்து பார்க்கலாம். 3 ஜஸ்டிஸை அந்த பிரியாம்பிள் நமக்கு கொடுக்கிறது, கான்ஸ்டிடியூஷன் நமக்கு கொடுக்கிறது. சோசியல் ஜஸ்டிஸ், எக்கனாமிக் ஜஸ்டிஸ், பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ். இந்த 3 ஜஸ்டிஸையும் எப்படி கலைஞர் தன்னுடைய திட்டங்களின் மூலமாக எடுத்து கொண்டு வந்தார் அப்படின்றத நாம அளவிடலாம். இப்படி ஒன்னொன்னா போலாம். கலைஞரே தனக்கு வைத்துக் கொண்ட சில அளவீடுகள் இருக்கின்றன. அது என்ன அப்படின்னா, ஈரோட்டில் நடைபெற்ற திமுகவினுடைய மாநாட்டில் கலைஞர் 5 முழக்கங்களை முன்வைக்கிறார். அண்ணா வழியில் அயராது உழைப்போம், இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம், வன்முறை தவிர்த்து வறுமையை வெல்வோம், ஆதிக்கமற்ற சமுதாயம் அமைத்தே தீர்வோம், மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. இது நாம் செயல்பட வேண்டிய வழி என்று கலைஞர் கொடுத்து விட்டு போன 5 முழக்கங்கள். அதாவது அவரும் அதையே தான் பின்பற்ற போகிறார், தன்னுடைய தொண்டர்களுக்கும் அதையே தான் கட்டளையாக பிறப்பித்திருக்கிறார். அப்ப கான்ஸ்டிடியூஷன் வழங்கி இருக்கக்கூடிய அந்த 4 விழுமியங்கள், ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவலிட்டி அண்ட் ஃப்ராட்டர்னிட்டி, அண்ணா வழியில் அயராது நடப்போம், இந்தி திணிப்பு, வன்முறை தவிர்ப்போம், வறுமையை வெல்வோம், ஆதிக்கமற்ற சமுதாயம் அமைப்போம், மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. இதுவும் 2ம் வேறு வேறா என்றால் 2ம் வேறு வேறு அல்ல, 2ம் ஒன்றோடு ஒன்று ஒத்துப்போவதுதான். இந்த 2க்கும் இருக்கக்கூடிய அந்த உடன்பாட்டை கலைஞர் தன்னுடைய வேலைகளின் மூலமாக பல கட்டங்களில் எடுத்து பேசியிருக்கிறார். அதை ஒவ்வொன்றாக பார்க்கலாம். இப்போ அதற்கு போறதற்கு முன்னாடி கலைஞருடைய ஆட்சியை பற்றி வெளியிலிருந்து வந்த மதிப்பீடுகள் என்னவாக இருக்கிறது? அமர்த்தியாசன், ஜீன் ரேஸ் ஆகியோர் இணைந்து அண்ட் அன்சர்டன் க்ளோரி அப்படின்னு சொல்லிட்டு 2005 ஒரு ஆய்வை வெளியிடுகிறார்கள். அதுல தென் தமிழகத்தை பற்றி குறிப்பிடும் பொழுது குறிப்பா அவர்கள் 3 மாநிலங்களை உதாரணமா எடுத்துக்கிறாங்க. இந்தியா முழுக்க தமிழ்நாடு, கேரளா, இமாச்சல பிரதேசம். இந்த 3 மாநிலங்கள்ல தென்பகுதியை அவர்கள் கூடுதல் கவனம் கொடுத்து ஆய்வு செய்திருக்கிறார்கள். அதுல தமிழ்நாடு, கேரளா 2ஐயும் எடுத்துக் கொள்கிறார்கள். 6 முக்கியமான விஷயங்களை இந்த மாநிலங்களில் வித்தியாசப்படுத்தி பார்ப்பதாக அவர்கள் தங்களுடைய குறிப்புகளில் பதிவு செய்கிறார்கள். முதல்ல ஆக்டிவ் சோசியல் பாலிசிஸ், சமூக கொள்கைகளில் தீவிரத்தன்மையை காட்டுகின்ற மாநிலங்களாக, பர்டிகுலர்லி பப்ளிக் எஜுகேஷன் அப்படின்றதுல கூடுதல் கவனம் செலுத்துவதாகவும், ஹெல்த் கேர், சோசியல் செக்யூரிட்டி அண்ட் பப்ளிக் அமெனிட்டிஸ், பொது சொத்துக்கள், சமூக பாதுகாப்பு மற்றும் சுகாதாரம் ஆகிய 3க்கும் கூடுதல் கவனம் கொடுக்கக்கூடியதாக இந்த அரசுகள் அமைந்திருக்கின்றன. இரண்டாவதாக அவர்கள் வைக்கக்கூடிய மதிப்பீடு, these states have typically followed universalistic principles in the provision of essential public services. அடிப்படை பொது சேவைகளில் உலகளாவிய மதிப்பீடுகளை இந்த அரசுகள் பின்பற்றி இருக்கின்றன. குறிப்பாக தமிழ்நாடு இதில் கவனிக்கத்தக்க வகையில் செயல்பட்டிருக்கிறது. அதே போல ஃபங்க்ஷனிங் அண்ட் கம்பேரிட்டிவ்லி எஃபிஷியன்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், மற்ற மாநிலங்களை விட நிர்வாக ரீதியாக சீரமைந்ததாக இந்த மாநிலங்கள் இருக்கின்றன. 4வதாக சோசியல் இன்இக்வாலிட்டி அப்படின்றத, சமூக அநீதிகளை பற்றி அவர்கள் பேசும் பொழுது அதை ரொம்ப அடிப்படையான விஷயமாகவும், இன் ஈச் கேஸ் 3 மாநிலங்கள்லையும் the historical burden of social inequality has been significantly reduced in one way or other. ஒரு வழியிலோ மற்றொரு வழியிலோ சமூக அநீதிகள் எல்லாம் இந்த 3 மாநிலங்களில் பெரிய அளவில் ஒழிக்கப்பட்டிருக்கின்றன, ஒரு வழியிலோ அல்லது வேறு வழியிலோ. 5வதாக பீப்புள்ஸ் ஆக்டிவ் இன்வால்வ்மெண்ட் இன் டெமோக்ராட்டிக் பாலிடிக்ஸ், சோசியல் மூவ்மெண்ட்ஸ் தட் ஃபாட் ட்ரெடிஷனல் இன்இக்வாலிட்டிஸ், தலைமுறையாக கடத்தப்பட்டு வந்திருக்கின்ற அநீதிகளை எல்லாம் இந்த இயக்கங்கள் இங்கிருந்து ஹிஸ்டாரிக்கலா தொடர்ந்து போராடி வென்று இருக்கிறார்கள். எக்கனாமிக் growth enabled these states to sustain and consolidate
ஆக்டிவ் பாலிசிஸ், இந்த விஷயங்களை எல்லாம் தொடர்ந்து செயல்படுத்துவதற்கு பொருளாதாரத்திலும் நிலையான மாநிலங்களாக இந்த மாநிலங்கள் இருந்தன. இந்த ஆறும் ரொம்ப முக்கியமான அடிப்படை. ஆக்டிவ் சோசியல் பாலிசிஸ் அப்படின்றது ஒரு மாநிலத்தினுடைய அடிப்படையான விஷயம். அந்த ஆக்டிவ் சோசியல் பாலிசி அப்படின்றது எதன் அடிப்படையில் கலைஞர் எடுத்துக்கொண்டார் அப்படின்னா, ஒன்று சுயமரியாதை, இன்னொன்று சமதர்மம், அடுத்ததாக சமூக நீதி. இந்த மூன்றின் அடிப்படையிலான தொடர்ச்சியான தீவிரமான அரசியல் கொள்கைகளை உடையவராக கலைஞர் இருந்தார். இதுதான் கொள்கைவாதிகளுக்கும் வெறுமன ஆட்சி செய்பவர்கள், ஆட்சியில் உட்கார்ந்திருப்பவர்களுக்கும் இருக்கக்கூடிய அடிப்படையான வேறுபாடு. எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் இந்த ஊசலாட்டத்தை நீங்கள் பார்க்க முடியும். ஜெயலலிதாவுடைய ஆட்சி காலத்தில் இந்த ஊசலாட்டத்தை நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் கலைஞருடைய ஆட்சி காலத்தில் இந்த கொள்கை ஊசலாட்டம் என்பது எந்த காலத்திலும் இருந்ததே கிடையாது. அதில் குறைபாடுகளை இருக்கின்றன என்று பலரும் சுட்டிக்காட்டலாம். ஆனால் கொள்கை அளவில் அவர் எந்த இடத்திலும் ஊசலாடியது கிடையாது. அவருடைய முடிவுகள் அந்த நேரத்தில் வேறுபட்ட கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் பிறகு ஒரு நேரத்தில் அவர் அன்றைக்கு சரியாகத்தான் செய்திருக்கிறார் என்று புரிந்து கொள்ளத்தக்க கொள்கைகளாகத்தான் அவருடைய கொள்கைகள் இருந்தன. அதே போல இதுல மக்களுடைய ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன், இந்த எல்லாவற்றிலும் திட்டங்கள் 1000 பேர் செயல்படுத்தலாம். உதாரணத்திற்கு இப்போ மோடி கூட மலிவு விலை மருந்தகம் என்ற பெயர்க்கப்பட்டது. நீதிமன்றத்தால் அந்த முயற்சி தோற்கடிக்கப்பட்டது. ஆனால் கலைஞர் ஆய்வு செய்து கொண்டு வந்த அந்த நுழைவுத் தேர்வு ரத்து செய்வதற்கான சட்டம் காலகாலத்திற்கும் இன்றைக்கும் நிலைத்து நின்று கொண்டிருக்கிறது. அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமியால் நீட் தேர்வு விவகாரத்தில் காவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வித்தியாசம் ரொம்ப முக்கியமானது. அதை அவர் எந்த வகையில் செய்தார் அப்படின்றது. அப்போ ஜஸ்டிஸ், இதுல நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். ஜஸ்டிஸ் அப்படின்றது சோசியல், எக்கனாமிக்கல், பொலிட்டிக்கல் அப்படின்ற வாஸ்டான டாபிக்ஸ்ல இருந்தாலும் அதை கல்வி, உணவு, சுகாதாரம், நிலம், உறைவிடம், பொது நிலையங்கள் உள்ளிட்ட தலைப்புகளாக நாம இதை பிரித்து பார்க்கலாம். இதற்குள் யார் யாரையெல்லாம் கவனம் செலுத்தி அவர் திட்டங்களை கொண்டு வந்தார் என்று எடுத்து பார்க்கும் பொழுது பெண்களை அவர் கவனம் செலுத்தி இருக்கிறார், திருநர்களுக்கு கவனம் கொடுத்திருக்கிறார், மாற்றுத்திறனாளிகளுக்கான கவனத்தை கொடுத்திருக்கிறார், சீனியர் சிட்டிசன்ஸுக்கான கவனத்தை கொடுத்திருக்கிறார், ஷெட்யூல்டு கிளாஸஸ் அண்ட் பேக்வர்டு கிளாஸஸுக்கான கவனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, சிறுபான்மையினருக்கான கவனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மொழி வழியாக இருக்கட்டும் அல்லது மத வழியாக இருக்கட்டும், இந்த அனைத்தையும் கவனம் செலுத்தி இருந்தார். இந்த 2 படங்கள் இருக்கு இல்லையா, இடது பக்கம் இருப்பவர் கொஞ்சம் போரிங்கா இருக்கிறதுனால தான் போர் அடிக்கும் போது போட்டோ வர மாதிரி செட் பண்ணிட்டு கொண்டு வந்திருக்கேன். அவங்க யாரு என்னன்ற அளவுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. அவங்க நிர்மலா சீதாராமன். இந்த பக்கம் இருக்கிறவங்க யாரோ ஒரு பெண் இல்லையா, ஏதோ தலைமை கழக பேச்சாளரை போல இருக்கிறாங்க, அப்படித்தானே தெரியுறாங்க. ஏதோ ஒரு மேடையில் பேசிட்டு இருக்கிறாங்க, யாரோ ஒரு பெண். இப்போ இந்த 2 பேருக்கும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இவரு என்ன சொல்லுவாரு, ஐ கேம் ஃப்ரம் அ ஹம்பிள் பேக்ரவுண்ட். ஹம்பிள் பேக்ரவுண்ட், நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்ந்தோம் தெரியுமா. அப்படியெல்லாம் கீழே இருந்து யாரோ சொன்னது போல ஊறுகாவெல்லாம் போட்டு அவர் படித்து முன்னேறி வந்திருக்கிறார். இப்படி ஊறுகாய் போடுற எத்தனை பேருக்கு அவர் இருக்கக்கூடிய இன்றைய பொசிஷன் கிடைச்சிருக்குது? இப்படி ஊறுகாய் போடுற எத்தனை பேர் ராஜ்யசபாக்குள்ள போயிருக்க முடிஞ்சது? இப்படி ஊறுகாய் போடுற எத்தனை பேர் ஒன்றிய அமைச்சராக எந்த தேர்தலையும் போட்டியிடாமலே வந்து சேர முடியுது? இப்படி ஊறுகாய் போடுற எத்தனை பேர் என்கிட்ட தேர்தலில் போட்டியிட காசு இல்லை அப்படின்னு வெளிப்படையா, இப்போ மற்றவன்லாம் காசு வச்சிருக்கிறான்னு சொல்ல வரீங்களா, என்ன அர்த்தத்துக்கு சொல்ல வரீங்கன்றதே புரியாம பேச முடியுது. இப்படி ஊறுகாய் போடுற எத்தனை பேர் உண்டியல்ல போய் கோயிலுக்கு போய் உண்டியல்ல காசு போடான்னு சொல்ல முடியுது. இப்படி ஊறுகாய் போடுற எத்தனை பேர் இந்த மேடையில் ஒரு டேட்டா, அடுத்த மேடையில் அந்த டேட்டாவே அப்படியே மாற்றி சொல்ல முடியுது. அப்போ இந்த ஊறுகாய் போடுறது அப்படின்றது யாரை ஊறுகாய் போட்டாங்க அப்படின்னு கேட்கணும். நம்ம எதை ஊறுகாய் போட்டீங்கன்னு தானே கேட்பீங்க. நீங்க யாரை ஊறுகாய் போட்டீங்க அப்படின்னு, ஊறுகாய் போட்டுட்டே இருக்கண்டா அம்பி அப்படின்றது தான் பதிலாக நமக்கு கிடைக்கிறது. அப்போ இந்த பக்கம் இருக்கிற அந்த அம்மா யாரு? இப்போ பெண்களுடைய முன்னேற்றம் அப்படின்னு வரும்பொழுது பாஜக தொடர்ந்து நம் மத்தியில் சொல்லுகின்ற ஒரு உதாரணம் என்ன அப்படின்னா, நாங்கள் ஒரு பெண்ணை, முதல்ல பெண், அதற்கு பிறகு ஒரு கைம்பெண், அதற்கு பிறகு அவர் பழங்குடியின பெண், இப்படி ஒவ்வொரு லேயர்லையும் நம்மகிட்ட டயலாக் பேசுவான். முதல்ல அவங்க பெண் என்பதால் நாங்கள் குடியரசுத் தலைவராக ஆக்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க. அதே போல ஒரு பெண்ணை நாங்கள் இந்த அமைச்சராக வைத்திருக்கிறோம், அந்த அமைச்சராக வைத்திருக்கிறோம். ஆனால் இது சமூகத்தில் யாருக்காவது எந்த வகையில், நிர்மலா சீதாராமன் ஒன்றிய அமைச்சரான காரணத்தால் தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் ஏதாவது ஒரு மாநிலத்தில் பெண்களுக்கு நடந்த நன்மை என்ன? நோ ஆன்சர். குடியரசுத் தலைவராக ஒரு பெண் இருக்கும் காரணத்தால், அவர் பழங்குடியினத்தவராக இருக்கும் காரணத்தால் பழங்குடிகளுக்கு நடந்த நன்மை என்ன, பெண்களுக்கு நடந்த நன்மை என்ன? நோ ஆன்சர். ஏன்னா அப்படி ஒரு ஆன்சர் நீங்க தேடி போனா கிடைக்காது. அது ரோட் நாட் டேக்கன் கிடையாது, ரோட் நாட் இட் இஸ். அது ரோடே கிடையாது. ரோடே இல்லாத ஒரு இடத்துல முட்டுச்சந்தில் நின்று வேடிக்கை பார்ப்பது போலத்தான் இருக்கும். அப்ப இந்த அம்மா யார் அப்படின்றத பார்ப்போம். என்னோட சொந்த ஊர் திருச்சி.
பேர் நிர்மலா. நான் 10ஆம் வகுப்பு வரைக்கும் தான் படிச்சிருக்கேன். அதுக்கு மேலே படிக்க வைக்க எனக்கு பெற்றோர் இல்லை, இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரியப்பா வீட்டில் தான் இருந்தேன். ரொம்ப கொடுமையை அனுபவித்தேன். அதுக்கப்புறம் நான் என்னோடய திருமண வாழ்க்கையை நானே ஏற்படுத்திக்கிட்டேன். அதுவும் எனக்கு சரியாக அமையலை. சண்டையும் சச்சரவுமாக தான் போயிட்டு இருந்தது. ஒரு நாள் ரொம்ப மன உளைச்சலாகி நானே மண்ணெண்ணெய் எடுத்து என் மேலே ஊற்றிக்கிட்டேன். அப்போ என்னோடய கணவர் என்னை வந்து காப்பாற்றுவார்னு நான் நினச்சேன். ஆனால் அவர் வந்து என்னை பற்ற வச்சு விட்டுட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்தாங்க. சேர்க்கும்போது டாக்டர் சொன்னது 2 மணி நேரம் தான் உயிரோடு இருப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் ஹெவி ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரியாகி வந்தேன். அதே ஊரில் நிறைய கடன் ஆனதுனால என்னால் அங்கே இருக்க முடியல. சென்னைக்கு கிளம்பி வந்தேன். சென்னைக்கு வந்தாலும் வீட்டை விட்டு வெளியில் வர முடியாது. ஏன்னா என் முகத்தை பார்த்து எல்லாருமே ஒதுங்கி தான் போனாங்க. நடுவில் என்னோடய கணவர் என்னை விட்டுட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வேலை தேடி பல இடத்துல அலைஞ்சேன். வர சொல்லுவாங்க, நேராக போனாக்க என் முகத்தை பார்த்துட்டு வேலை இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நானே ஒரு சுய தொழில் ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணேன். ஆனால் என்கிட்ட 10 பைசா கிடையாது. அப்போ தான் சுய மகளிர் உதவி திட்டம் கேள்விப்பட்டேன். என்ன மாதிரி கஷ்டப்படுற 10 பேரை சேர்த்து குழுவை ஆரம்பித்தேன். எனக்கு பெண் குழந்தை பிறந்தால் கவி பாரதின்னு பேர் வைக்கணும்னு முடிவு பண்ணேன். அந்த பேரையே என்னோடய குழுவுக்கும் வச்சேன். என்னோடய சிஓ மேடம் மூலமாக எனக்கு உதவித்தொகை கிடச்சிது. அது மூலமாக நான் சிறிய வியாபாரத்தை ஆரம்பித்தேன், துணி வியாபாரத்தை ஆரம்பித்தேன். அது ஆரம்பித்து படிப்படியாக சரிவர கட்டி மேலும் கடன் உதவி வாங்கி சைக்கிளில் ஆரம்பித்த என்னோடய துணி வியாபாரம் நானே சொந்தமாக கார் ஓட்டிகிட்டு போய் இன்றைக்கி வியாபாரம் பண்ணுறேன். அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த 4 மாதத்துக்கு முன்னாடி மறுபடியும் சுய உதவிக்குழு மூலமாக கடன் பெற்று சின்ன ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு யாரும் வேலை கொடுக்காம போன காலம் போய் இன்றைக்கி நாளைக்கு 4 பேருக்கு நான் வேலை கொடுக்குறேன்னு சொல்லும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. தற்கொலை மட்டும் முடிவில்லை, பெண்கள் முடிவு பண்ணால் எதையும் சாதிக்கலான்றதுக்கு நானே ஒரு எடுத்துக்காட்டு. வீட்டுக்குள்ளே இருந்த என்ன இங்கே மேடை வரைக்கும் அழைத்து வந்திருக்குன்னா அதுக்கு முக்கிய காரணம் நம்முடைய முதல்வர் ஐயா ஆரம்பித்து வச்ச சுய உதவி திட்டம்தான். இதை எல்லோரும் பயன்படுத்தி சாதிக்கணும்னு கேட்டுக்கிறேன். இந்த மகளிர் தின நல்வாழ்வில் எனக்கு வாய்ப்பளித்த முதல்வர் ஐயா அவர்களுக்கும் துணை முதல்வர் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு தமிழகத்தில் உள்ள அனைத்து மகளிருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இது நிர்மலா சீதாராமன் ஒன்றிய அமைச்சரானதால் கிடைத்தது அல்ல. நிர்மலா சீதாராமன் ராஜ்யசபாவுக்கு போனதால் நடந்தது அல்ல. திரௌபதி முர்மு குடியரசுத் தலைவர் மாளிகையை அலங்கரிப்பதால் வந்தது அல்ல. தமிழ்நாட்டிலிருந்து ஏதோ ஒரு கிராமத்தில் அவர் பிறந்திருக்காவிட்டால் அந்த ஊரின் பெயரே தெரிந்திருக்காது என்கின்ற ஒரு ஊரில் பிறந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக மாறிய ஒரு சாமானியர் கலைஞரால் மாற்றப்பட்ட ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கை தான் இதற்கு நம் கண் முன்னாடி இருக்கக்கூடிய உதாரணம். இந்த பெண் சொல்லக்கூடிய கதையில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தன்னுடைய சொந்த சாதியால் கைவிடப்பட்டவர், தன்னுடைய சொந்த கணவரால் கைவிடப்பட்டவர், அக்கம் பக்கத்தார் ஆகிய சுற்றத்தாரால் கைவிடப்பட்டவர், ஒரு பொது மருத்துவமனையால் கொஞ்சம் வாழ்வதற்காக கண் திறந்து விடப்பட்டவர். அதற்கு பிறகு எப்படி வாழ்வது என்று தெரியாத நிலையில் இருந்த ஒரு பெண்ணுக்கு வாழுவதற்கான நம்பிக்கையை கொடுத்து மகளிர் சுய உதவி குழு என்கின்ற பெயரில் இந்தியாவில் வேறு எந்த மாநிலமும் முயற்சித்து கூட பார்க்க முன்வராத திட்டங்களை எல்லாம் தமிழ்நாட்டில் மகளிர் சுய உதவி குழுக்களின் மூலம், சுய உதவி குழு அப்படின்னா வெறுமன சுய உதவி குழுன்றது இல்லை, சுய உதவி குழுக்கள்ல இருந்து அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் கடன், அவர்கள் தொழில் தொடங்குவதற்கான கடன், நகர்ப்புறங்களில் சுய உதவி குழுக்கள், மகளிர் சுய உதவியில் சுழல் நிதி, அவங்களுக்குள்ளே அவங்க பணத்தை ரொட்டேட் பண்ணிக்கிறதுக்கான வழிமுறைகள் என்று பெண்களுடைய முன்னேற்றத்திற்கு இந்த ஒரு சிறிய திட்டம் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய மாற்றம் என்பது இந்தியாவினுடைய அரசியல் வரலாற்றில் வேறு எந்த மாநிலமும் பெண்களுக்கு செய்ததை விட, மற்ற மாநிலங்களில் என்ன நடக்குது அப்படின்னா, கைம்பெண்களாக மாறியவர்களுக்கு எங்க வாழ்றதுன்னு தெரியல, அதனால அவங்களையெல்லாம் கொண்டு போய் அடைக்கிறதுக்கு ஒரு மடங்கட்டணும் அப்படின்னு திட்டமிட்டு கொண்டிருக்கின்ற ஒரு நாட்டில் அவர்களை நீ மடத்துக்குள்ள அடைக்க தேவையில்லை, அவர்களுக்கு தேவையான வழியை உருவாக்கினால் அவர்கள் எங்கு வாழ வேண்டும் என்பதை அவர்களே தீர்மானித்துக் கொள்ளுவார்கள் என்கின்ற அடிப்படையில் கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இந்த மகளிர் சுய உதவி குழு திட்டம். இது ஒன்று. இரண்டாவது, தளபதி அவர்கள் அந்த மசோதாவை தாக்கல் செய்கின்ற பொழுது அந்த அவைக்கு கலைஞர் அவர்கள் வர முடியவில்லை, உடல்நிலை சரியில்லாமல் ராமச்சந்திரா மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்துக் கொண்டிருந்தார். அந்த நிலைமையிலும் கூட எந்த சூழ்நிலையிலும் இந்த இடஒதுக்கீடு காலதாமதமாகி விடக்கூடாது, 2009 கல்வியாண்டிலேயே இந்த இடஒதுக்கீடு அவர்களுக்கு சென்று சேர வேண்டும் என்கிற ஒரு உயரிய நோக்கத்தோடு அந்த கல்வியாண்டிலேயே வரவேற்பதற்காக மார்ச் மாதம் சட்டப்பேரவையிலே அதை மசோதாவாக தாக்கல் செய்து ஏப்ரல் மாதம் 29 அதை சட்டமாக மாற்றினார்கள். அதனால அந்த கல்வியாண்டிலே குறைந்தபட்சம் 5 பேர் தான் மருத்துவக் கல்லூரியில் சேர முடிந்த ஒரு நிலை இருந்தது. ஆனால் உள்ஒதுக்கீடு வந்த பிறகு 5 பேர் என்கிற நிலைமை மாறி 60 பேர் ஆண்டுக்கு
மருத்துவக் கல்லூரியில் சேருகிற நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. இன்ஜினியரிங் கல்லூரியில் ஒரு ஆண்டுக்கு 120 பேர் தான் சென்று வர முடிந்தது. இன்றைக்கு 1125 பேர் இன்ஜினியரிங் கல்லூரியில் சேர முடிகிறது. சட்டக் கல்லூரியில் வெறுமனே 6 பேர் மட்டும் தான் 2008 சேர முடிந்தது. ஆனால் 2009 70 பேர் சட்டக் கல்லூரியில் அந்த மாணவர்கள் வந்தார்கள் என்று சொன்னால் இது ஒரு அவர் அந்த சட்டக்கல்லூரி டேட்டா ரொம்ப முக்கியமானது. 2008 சட்டக்கல்லூரியில் அருந்ததியர் சமூகத்திலிருந்து 6 பேர் போயிருக்கிறார்கள். 2009 60 பேர் போயிருக்கிறார்கள். அப்படியே பல மடங்காக அது மாறுகிறது. இந்த திட்டத்தை சட்டப்பேரவையில் அறிவிக்கும் பொழுது கலைஞர் சட்டப்பேரவையில் இல்லை. அவர் உடல்நலம் சரியில்லாமல் மருத்துவமனையில் இருக்கிறார். பொதுவா நலத்திட்டங்கள் என்று வரும் பொழுதோ அல்லது குறிப்பா இடஒதுக்கீடு என்று வரும் பொழுதோ, இடஒதுக்கீடு அப்படின்ற அந்த கான்டெக்ஸ்டுக்குள்ள இடபிள்யூஎஸ்க்கு பிறகுதான் பிஜேபி இன்றைக்கு பேசவே உள்ள வந்திருக்கிறான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் பிஜேபியினுடைய கான்டெக்ஸ்ட் என்ன? இது அப்பீஸ்மெண்ட், மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட், ஓபிசி அப்பீஸ்மெண்ட், எஸ்சி எஸ்டி அப்பீஸ்மெண்ட். ஏன் ஒரு காலத்தில் காங்கிரசினுடைய நிலைப்பாடே அப்படியாகத்தான் இருந்தது. அப்போ இப்படி இருந்த ஒரு இடம் இது உண்மையிலேயே ஓட்டுக்களை அவர்களுக்கு தேற்றி தருமா? தமிழ்நாட்டிலேயே 60 லட்சம் பேர் தான் இருக்கிறார்கள். அவர்களை நீங்க தொகுதி வாரியா எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் பல இடங்களில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சமூகத்திற்கு நான் அதை செய்யணும், என் பேர் அதில் நிற்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தார் அப்படின்னா சட்டப்பேரவையில் நான் வர்ற வரைக்கும் மசோதாவை பெண்டிங்ல போடு அப்படின்னு நிப்பாட்டி வச்சிருந்திருக்க முடியும். ஆனா திரு ஜக்கையன் அவர்கள் சொல்லுகிறார், 2009க்குள்ள அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தணும், நீங்க அறிமுகப்படுத்திருங்க சட்டப்பேரவையில் அப்படின்னு. அதை சட்டமாக்கி விட்டுத்தான் அதற்கு பிறகு ஒரு கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணி அந்த கூட்டத்தில் இந்த இடஒதுக்கீட்டினுடைய உரிமையை பெற்றுத்தந்ததை பற்றி, அதனுடைய மகிழ்ச்சியை பற்றி கலைஞர் பகிர்ந்து கொள்கிறார். அந்த மேடையில் கலைஞர் பேசுனது ரொம்ப முக்கியமானது. நானே எனக்கு கொடுத்து கொண்ட இடஒதுக்கீடாக இதை நான் கருதுகிறேன் அப்படின்னு அவர் அந்த கூட்டத்தில் பேசியிருந்தார். அப்போ அந்த மக்களில் ஒருவராக தன்னை வைத்து பார்க்கக்கூடிய அந்த தனிப்பட்ட நபரினுடைய பண்பு என்பதை தாண்டி ஒரு சமூகத்தை ஏற்றம் மிகுந்த பாதையில் பயணிக்க வைக்க வேண்டும் என்கின்ற அந்த உத்வேகம் தான் கலைஞரை தொடர்ந்து இயக்கிக் கொண்டே இருந்தது. கலைஞருடைய எல்லா திட்டங்களுக்கு பின்னாலும் இப்படி சமூகத்தால் புறந்தள்ளப்பட்ட ஒடுக்கப்பட்ட ஏதோ ஒரு குழுவினுடைய பிரதிநிதியாகவே கலைஞர் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருந்தார். எந்த காலத்திலும் எதை செய்தால் பெரும்பான்மைவாதம் நமக்கு கிடைக்குமோ அதை செய்ய மறுத்து கொண்டே இருந்தவர் கலைஞர். அதை ஈஸியாக செஞ்சிட முடியும். ஒரு பெரும்பான்மைவாதத்தின் அடிப்படையில் பல விஷயங்களை அவரால் செய்திருக்க முடியும். ஆனால் அவர் செய்யவில்லை. ராமர் வாழ்க என்று பேசியிருந்தால் பல அதிகாரங்களையும் பல உயரங்களையும் போய் தொட்டிருக்க முடியும். ஆனால் அப்படியானதை செய்யவில்லை. மாறாக முதலமைச்சராக இருந்த ஒருவர், எந்த மாநிலத்திலையும் இன்னைக்கு ஒரு முதலமைச்சர் ராமர் என்ன இன்ஜினியரா, அவர் வாழ்ந்ததாக ஆதாரம் இருக்கா? முதலமைச்சர்களை விடுங்க, இப்ப இந்த கேமராவை பார்த்தாலே பக்குன்னு தான் இருக்கு. இதை பேசும்போதே அவர் பேசினாருன்றதை விட்டுட்டு நான் பேசுனேன்றதை கட் பண்ணி போட்டு எப்படி வைரல் பண்ணுவாங்க, அதை எப்படி எதிர்கொள்ளலான்றது மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது. இப்படியான ஒரு அச்ச உணர்வுக்குள் நம்மை தள்ளி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். இதை விட இன்னும் தீவிரமாக நேரடியாக பாபர் மசூதி இடிக்கப்படுகிறது. அடுத்த சில ஆண்டுகளில் குஜராத் என்கின்ற மாநிலமே கொளுத்தப்படுகிறது. அடுத்தடுத்து கொடூரங்கள் அரங்கேறி கொண்டிருந்த காலகட்டத்தில் ராமர் என்ன இன்ஜினியரிங் படிச்சாரா அப்படின்னு ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் கேட்டார். இது ஓட்டு பெறுவதற்காக அல்ல, அதற்கு பின்னால் அவருக்கு இருந்த ஒரு கமிட்டடான எஃபர்ட்டை வெளிப்படுத்துவதற்காக. அப்போ இதை தாண்டி தமிழ்நாட்டில் இந்த சமூக நீதியை சாத்தியப்படுத்துவதற்கு செய்யப்பட்ட முக்கியமான முயற்சிகளில் ஒன்று பிரைமரி ஹெல்த் சென்டர். இது பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸினுடைய ஒரு தோராயமான மதிப்பீடு. அதில் நீங்கள் கீழே 1952லேயே இந்தியாவில் பிரைமரி ஹெல்த் சென்டர் என்கின்ற கான்செப்டை பலரும் யோசிக்கிறாங்க, கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் அப்படின்ற பேரில். ஆனால் அதில் கலைஞருடைய பெர்ஃபார்மன்ஸ் எங்கே முக்கியத்துவம் பெறுகிறது அப்படின்னா, இந்த கிராஃபில் ஒவ்வொரு டாட்டும் பாருங்க, 2வது டாட்ல இருந்து பாருங்க, ஒவ்வொரு டாட்டும் திமுகவினுடைய ஆட்சி காலம். அந்த ஒவ்வொரு டாட்லையும் நம்பர் ஆஃப் பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸினுடைய எண்ணிக்கை என்பது அந்த கிராஃப் எங்கே போயிருக்கணும்? 1960க்கும் 70க்கும் நடுவில் இருக்கிற அந்த பாயிண்ட் எங்கே போயிருக்கணும்? நேராக அதுக்கு அடுத்த கிராஃபுக்கு தான், அதுக்கு டயகனலாக இருக்கக்கூடிய இன்னொரு பாயிண்ட்டுக்கு தான் போயிருக்கணும். மாறாக அது நேராக செங்குத்தா மேலே இருக்கிறது. அப்போ இந்த பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸை கலைஞர் எதற்காக உருவாக்கினார்? அந்த பிரைமரி ஹெல்த் சென்டரை எப்படி தமிழ்நாட்டில் வெற்றிகரமாக திட்டமாக சாத்தியப்படுத்தி காட்டினார் என்பது ரொம்ப முக்கியமானது. பொதுவாக ஒரு திட்டம் வருது அப்படின்னா அந்த திட்டம் வெறுமனே அந்த துறையின் கீழே செயல்படக்கூடிய திட்டமாக மட்டும் இருப்பதில்லை. பல்வேறு துறைகள் கோஆர்டினேட் பண்ண வேண்டிய திட்டமாகத்தான் அது இருக்கும். அதே போல மருத்துவத்துறை திட்டத்தின் கீழே அவர் என்னவா மாத்துறாரு அப்படின்னா,
இந்த பிரைமரி ஹெல்த் சென்டர் அப்படின்ற அந்த கான்செப்டை எப்படியாவது வெற்றி திட்டமாக மாற்ற வேண்டும் என்கின்ற அந்த வேகத்தில் அவர் செய்த முயற்சிகள் என்பது இந்தியாவையே இன்றைக்கு திரும்பி பார்க்க வைக்கின்ற முயற்சிகள். அதை ரிவர்ஸ் பண்றதுக்கு இப்பவும் பாஜக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறது. மோடி அரசு சமீபத்தில் வெளியிட்ட ஒரு சர்க்குலர் வரைக்கும் இந்த திட்டத்திற்கு எதிரான ஒரு தீவிரமான அவர்களுடைய எதிர்வினையை நம்மால் பார்க்க முடிகிறது. உதாரணம் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு முழுக்க பிரைமரி ஹெல்த் சென்டர் திறக்கணும். ஹெல்த் சென்டர் திறக்கிறதுக்கு என்ன தேவை? ஒரு பில்டிங் தேவை. அந்த பில்டிங்க்கும் பெருசாக ஹாஸ்பிட்டல் இருக்கிற மாதிரி பெரிய பெரிய பெட்டுகள் தேவையில்லை. ரூரலில் இருக்கக்கூடியதுக்கும் அர்பனில் இருக்கக்கூடியதுக்கும் வித்தியாசப்படுத்தி நம்ம சின்ன சின்னதாக கட்டிக்கலாம். சரி, ஓகே, கட்டிடலாம். கட்டுனா என்ன தேவை? மருத்துவர்கள் தேவை. மருத்துவர்கள் தேவை என்றால் மருத்துவர்கள் அதிகமாக தேவை. வழக்கமாக அவர்களுடைய எண்ணிக்கையை விட அதிகமான மருத்துவர்கள் தேவை, செவிலியர்கள் தேவை. அதிகமான மருத்துவர்கள் தேவை என்றால் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்யலாம்? அதிக மருத்துவர்கள் தேவைன்னா என்ன செய்யலாம்? நம்பர் ஆஃப் சீட்டை கூட்டிடலாம் இல்லையா? இப்போ அன்பகத்தில் வந்து 200 பேர் உட்காரலாம். நாளைக்கு 300 பேர் உட்காரணும்பானா பின்னாடி இருக்கக்கூடிய செவத்தை தள்ளிட்டு பின்னாடி ஒரு 100 சீட்டை போட்டோம் அப்படின்னா 300 சீட் ஆயிரும் இல்லையா? அதே போல் மருத்துவக் கல்லூரியில் ஒரு கிளாஸுக்கு 60 பேர் இருக்கிறானா, சரி 80 ஆக்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி விட்டு போக முடியும். ஆனால் அப்படி மருத்துவத்துறையினுடைய எண்ணிக்கையை அதிகரிக்க முடியாது. ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாடு அதன் மீது இருக்கிறது. எவ்வளவு மருத்துவ இடங்கள் சாங்ஷன் ஆகணும் அப்படின்றதிலிருந்து எவ்வளவு மருத்துவ இடங்கள் இருக்கின்றன என்பது வரைக்கும் அவர்கள் தீவிரமாக கண்காணிக்கிறார்கள். அப்போ கலைஞர் என்ன செய்கிறார் என்றால், படித்து முடிக்கின்ற எம்பிபிஎஸ் படித்து முடிக்கின்ற பயிற்சி மருத்துவர்கள், அந்த பயிற்சி மருத்துவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, வெறும் எம்பிபிஎஸ்ஸாக இருந்தால் நம்ம கிளினிக்கில் எம்பிபிஎஸ்ன்னு வெறும் போட பார்த்தா என்ன வெறும் எம்பிபிஎஸ்ஸாக இருக்கிறாரு, பக்கத்தில் எம்டி எஃப்ஆர்சி என்னென்னமோ இருக்குமே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இவர் சுமாரான டாக்டர் போல, நம்ம ஸ்பெஷலிஸ்ட்டை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரல் ஃபிசிஷியன்ட்டெல்லாம் போகிறதில்ல, போனால் ஸ்பெஷலிஸ்ட்டு தான் போவோம். அப்போது ஸ்பெஷாலிட்டி படிக்கிறதும் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி படிக்கிறதும் ரொம்ப முக்கியமானது. இந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டி தான் சமூகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக சொல்யூஷன் கண்டுபிடிக்க போறவன். ஏன் அப்படின்னா, 1000 பேர் எம்பிபிஎஸ் முடிக்கிறான் அப்படின்னா 10 பேர் தான் 50 பேர் ஸ்பெஷாலிட்டி போவான், 10 பேர் தான் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி போவான். இந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டி முடிக்கிறவனுக்கு ஊருனா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், கிராமம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், வீடுனா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், தெருவுனா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். இதை தெரிஞ்சா தான் அவனால் வைத்தியம் பார்க்க முடியும். நம்ம கைராசி டாக்டர் சொல்லுவோமா? அவர் போவோம், போய் நிற்போம், போன உடனே சார் இந்தா சார், அவ்வளோதான், டைலாகே இருக்காது, போட்டால் சரியாயிருது. என்னடா இது, போனோம் மூஞ்சியை கூட பார்த்தா, மூஞ்சியை பார்த்த உடனே எழுதி கொடுத்து விட்டான், புரியவும் மாட்டேங்குது என்ன எழுதியிருக்கான்னு, விஷம் வச்சு கொடுக்குறானா என்னன்னு தெரியலையே, மாத்திரையை போட்டால் சரியாயிருது. உடனே என்ன சொல்லுவோம்? கைராசி டாக்டருப்பா. போனோடனே என்ன, போனோடனே கேட்பாரு, பேசுகிற டாக்டராக இருந்தா, இருமலா? ஆமாம் சார். 3 நாளா? ஆமாம் சார். பார்த்த உடனே இவன் 3 நாளில் வருவான், இவன் 7 நாளில் வருவான், இவன் 15 நாளில் வருவான்னு அவருக்கு தெரியும். ஏன்னா அவர் அந்த தெருவில் நம்மளை பார்த்தவர், அந்த ஊரில் நம்மளை பார்த்தவர். அவருக்கு எப்படி இப்படி கண்டுபிடிக்க முடியுது? அவரால் எப்படி நம்மளை பார்க்காமலே நோய் என்னன்னு தெரிஞ்சுக்கிட முடியுது? ஒருவேளை அவர் சாம்பிள் சர்வே பண்ணுவாரா? 10 பேஷண்ட்டை பார்த்ததுனால 11ஆவது பேஷண்ட்டுக்கும் இதுதான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாரா? அப்படி இல்லை. அவங்க நம்மிலிருந்து ஒருவராக வந்தவர்கள், நம்ம கூடையே பிறந்து நம்ம கூடையே வளர்ந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் அங்கே வந்து உட்கார்றாரு. அப்போ அவர் எப்படி அங்கே வந்து சேர்ந்தாரு அப்படின்னா, அங்கே தான் இடஒதுக்கீடு உள்ளே வந்து சேருகிறது. இந்த மருத்துவத்துறையை மட்டும் வச்சே இதை பேசலாம். இந்த இடஒதுக்கீடு உள்ளே வந்து சேருது. எப்படி வந்து சேருகிறது? 25% இடஒதுக்கீடு இருந்தது ஆட்சிக்கு வரும் பொழுது. 69ல் ஏஎன் சட்டநாதன் தலைமையில் ஆணையம் அமைக்கப்படுகிறது. சட்டநாதன் என்ன சொல்றாரு? 33% ஓபிசிக்கு கொடுத்துருங்கன்றாரு. ரைட், ஓகே. பட்டியல் சமூகத்துக்கு எவ்வளவு கொடுக்கலாம்? 15% கொடுக்கலாம், சட்டநாதன் ரெக்கமெண்டேஷன். கலைஞர் அப்படி மாத்துறாரு, பட்டியல் சமூகத்துக்கு 18%. அப்போ பிற்படுத்தப்பட்டவருக்கு இன்னும் கூடல போடணும், அவர் 31ன்னு வச்சாரு. நீ சொன்ன ஓவரால் நம்பரை நான் தாண்டலை, நீ சொன்ன ஓவரால் ஃபிகருக்குள்ளேயே தான் நான் நினைக்கிறேன். நீ வந்து மொத்தம் வந்து அங்கே 15, இங்கே வந்து 33 அப்படின்னு சொல்கிற அப்படின்னா, இந்த இதுக்குள்ளே இந்த பாரை தாண்டி நான் போக மாட்டேன், இந்த பாருக்குள்ளே நான் எது சரியோ அதை செய்வேன். அப்போ கலைஞர் என்ன செய்கிறார்? 31 ஓபிசி ஆகவும் அடுத்து 18 எஸ்சி ஆகவும் எஸ்சி எஸ்டி ஆகவும் மாற்றுகிறார். அதற்கு பிறகுதான் துயரம் வருகிறது. பொருளாதார இடஒதுக்கீடு என்கின்ற துயரத்தை மாண்புமிகு டாக்டர் மாக்கோரா அவர்கள் கொண்டு வந்து சேர்க்கிறார். கொண்டு வந்தாலும் வந்தார், நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கிய அடி ஐயையோ என்று அலறி போய், அப்போதான் அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, இடஒதுக்கீட்டை வந்து 50 மாற்றுறாரு. எதை? பிற்படுத்தப்பட்ட ஒரு இடஒதுக்கீடை 50 அவர் மாற்றுகிறார். எதுலேருந்து? 31லேருந்து 50 மாற்றுறாரு. ஓவர் ரைட்டில் அப்படி மாற்றி விட்டு போகிறார். அதற்கு பிறகு மறுபடியும் கலைஞர் வர்றாரு. கலைஞர் வந்து என்ன செய்கிறார் என்றால், இந்த 18 பட்டியல் சமூகம் இருக்கு இல்லையா,
இதோட +1 போட்டு பழங்குடியினருக்கு எக்ஸ்க்ளூசிவா 1% என்று மாற்றுகிறார். அப்படிதான் 69% இடஒதுக்கீடு என்கின்ற இந்த கான்கிரீட்டான நம்பருக்கு நம்ம வந்து சேர்ந்தோம். அதற்கும் பிறகு என்ன செய்கிறார் என்றால், பட்டியல் சமூக மக்களை தாண்டி ஓபிசிக்களை தாண்டி ஓபிசிக்கு உள்ளே இருக்கக்கூடிய சில பிரிவினர் தங்களுக்கான ஸ்பெசிபிக்கான இடஒதுக்கீடு கேட்டு போராடி கொண்டிருந்தார்கள். குறிப்பாக வன்னியர் சங்கம் வந்து பெரும் போராட்டத்தை முன்னெடுத்தது. மாண்புமிகு டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அவர்கள் அன்போடு சுட்டுக் கொலை செய்யப்பட்டார்கள். அவர்களுக்கு தான் இப்போது மணிமண்டபமும் கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி படுகொலை செய்யப்பட்டார்கள் இடஒதுக்கீடு உரிமை கேட்டு போராடியதற்காக. அந்த சங்கத்தினுடைய தலைவரை கூப்பிட்டு சந்திக்கவே இல்லை அந்த அரசு. அதற்கு பிறகு கலைஞர் வருகிறார், வன்னியர் சங்க தலைவரை நேரடியாக அழைத்து பேசுகிறார், என்ன என்று விவாதிக்கிறார். அதற்கு பிறகு எல்லா சமூகத்தை சேர்ந்த பிரதிநிதிகளையும் அழைத்து கூட்டம் நடத்தினார். கூட்டம் நடத்தி அவர் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு என்று கொடுக்கவில்லை, மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் என்கின்ற ஒரு வரம்பை ஆய்வு செய்து உருவாக்கி அந்த மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு 20% என்று மாற்றுகிறார். அப்போ 50 என்றது 30+20 மாறுகிறது. இதுல என்ன மாற்றம் நிகழ்ந்தது? இதுக்கும் மருத்துவத்துறை பத்தி பேசிட்டு இருக்கும்போது ஏன்டா அங்க போற அப்படின்னா, இந்த 69% பேர் தான் நீங்க இன்னைக்கு ஊருக்குள்ள பார்க்கக்கூடிய உங்களை போலவே இருக்கக்கூடிய மருத்துவர்கள், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இன்ஜினியர்கள், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய லாயர்ஸ், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மற்றவர்கள், இவர்கள் எல்லோரும் இந்த இடத்திலிருந்து வந்தவர்கள் தான். இந்த 69 சாத்தியப்படுத்தியதன் காரணமாகத்தான் இந்த சமூகத்தை சேர்ந்த மக்கள் வருகிறார்கள். அப்படி வரக்கூடிய மாணவர்கள் மருத்துவராய் மேலே போயிட்டான், அவனை மறுபடியும் என்ன பண்றாரு, நீ போய் உன்னுடைய கம்யூனிட்டிக்கு சர்வீஸ் பண்ணு அப்படின்றாரு. நான் எதுக்கு சும்மா சர்வீஸ் பண்ணணும்? சொல்லலாம் 12ஆம் கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் நான் டாக்டர் ஆகி நான் இந்த சமூகத்தில் இலவசமாக மருத்துவம் பார்க்க போகிறேன், இதற்காக உழைத்த எங்களுடைய பள்ளியின் தாளாளர், பொருளாளர் மற்றும் தலைவர் ஆகிய அனைவரையும் நான் நன்றி சொல்லிக் கொள்ளுகிறேன் அப்படின்னு பேசலாம். ஆனா அப்படி சொன்ன எத்தனை பேர் வந்துட்டாங்க இல்லையா? உலகத்தின் பார்வையில் அவர்கள் தகுதியானவர்கள். ஆமா தானே? 12th 1200க்கு 1 மார்க் கம்மியா எடுக்கிறான், 1199 மார்க் எடுத்துட்டான், அவன் தான் உலகத்தில் தகுதியானவன். அதுதானே மதிப்பீடு. சங்கிகள் சொல்லுகிறபடி, நடுநிலையாளர்கள் சொல்லுகிறபடி அவன் தானே மதிப்பீடு. அப்பனா நீங்க பார்க்குற எல்லா மருத்துவனுடைய டீனாவும் அவன் தான் உட்கார்ந்துருக்கணும், நீங்க எல்லா பார்க்குற மாவட்டத்தினுடைய கலெக்டராகவும் அவன் தான் உட்கார்ந்துருக்கணும். அவன் எங்க போறான்? அந்த மார்க் எடுத்தவே ரிசர்வேஷனால இடம் கிடைக்கலன்னு சொல்லவும் முடியாது. கரெக்டா? ஏன்னா அவன் தான் லிஸ்ட்ல 1 வருவான், மெரிட் லிஸ்ட்ல நம்பர் 1 வருவான், ஓப்பன் கேட்டகரியிலே நம்பர் 1 அவன் தான் வருவான். அவன் எங்க போறான், எங்க இருக்கான், யாருக்குமே தெரியல. ஒரு மிஷன் ஒன்று நடத்தணும். இப்போ தமிழ்நாடு அரசு பள்ளிக்கல்வித்துறை பேக் டு காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு டிராப் அவுட்டா இருக்கிறவங்கலாம் கூப்பிட்டு சேர்க்கிற மாதிரி இந்த 12th ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்து பேட்டி கொடுத்துட்டு போனவன் பூரா எங்கடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் நம்ம வீட்டு பிள்ளையா தான் இருப்பான். ஆனா போய் என்ன பேசுவான், நம்ம வந்து வி நீட் டிசர்வ்டு நாட் ரிசர்வ்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் வசனம் பேசிட்டு இருப்பான். இந்த ரிசர்வ்டு வசனம் பேசுறவங்க. இப்போ அதைத்தான் கலைஞர் கேட்டார். 43 ஆண்டுகளாய் நாம் பெற்ற சுதந்திரத்தில் தகுதிக்கும் திறமைக்கும் வழங்கப்பட்ட வாய்ப்புகளில் நாம் கிழித்ததென்ன, தைத்ததென்ன, கிழித்து தைத்தது தான் என்ன என்ன என்ன. அது ஏன் 3 என்னன்னு கேட்டார், அந்த 3% நோக்கி கேட்டாரான்னு எனக்கு தெரியல. கவிதை ஆய்வுக்குள்ள நான் போக விரும்பல. அப்போ அந்த தகுதிக்கும் திறமைக்குமான வாய்ப்பு என்று சொன்னவர்களுக்கு மத்தியில் எது தகுதி? மக்களில் ஒருவனாக இருப்பதுதான் தகுதியை தவிர மக்களில் இருந்து நான் விலகி நிற்கிறேன் என்பதால் தகுதி வந்து விடாது என்பதை உணர்ந்து கொண்டு கம்யூனிட்டி சர்வீஸ் பண்றவங்களுக்கு அந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டியில 50% ரிசர்வேஷன் என்கின்ற ஒரு வாய்ப்பையும் உருவாக்கி தந்து அவர்களை சூப்பர் ஸ்பெஷாலிட்டிக்கு போக வைக்கிறார். அப்ப அவன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டிக்கு போகும்போது என்ன தெரியும் அவனுக்கு? திருமங்கலத்துல பிரைமரி ஹெல்த் சென்டர்ல எத்தனை பேருக்கு வந்து காய்ச்சல்ல வர்றான், எவ்வளவு பேர் கேன்சரை காய்ச்சல்னு நினைச்சிட்டு இருக்கிறான், எவ்வளவு பேர் வந்து டிபியை இருமல்னு நினைச்சிட்டு இருக்கிறான்ற டேட்டா அவருக்கு தெரியும். ஏன்னா அவர் தான் அனுப்பி வைப்பார். திருமங்கலத்துல இருந்து கப்பலூர்ல அங்க டிபி ஹாஸ்பிட்டல் இருக்கு, அங்க போய் அப்படின்னு அவர் தான் அனுப்பி விடுவார். அவர் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி முடிக்கும் போது தான் அவருக்கு அந்த பல்மனாலஜி டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய கிரவுண்ட் ரியாலிட்டி தெரியும். பல்மனாலஜி அப்படின்னா நுரையீரல் சம்பந்தப்பட்ட படிப்புகள். அப்போ நுரையீரல் சம்பந்தப்பட்ட ஒரு உயர் சிறப்பு மருத்துவம் படிக்கிறவரை ஏன் இவ்வளவு ஃபோக்கஸ் பண்றோம் அப்படின்னா, அவரு தான் டிபியை குறைப்பதற்கு என்ன வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை ஆய்வு தகவல்களின் அடிப்படையில் நமக்கு சொல்ல போவராகவும் வரப்போறார். அப்போ ஒரு டெசிஷன் மேக்கரை எப்படி உருவாக்குறாரு அப்படின்னா, ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டரோட கனெக்ட் பண்றாரு. இந்த கனெக்ஷன் வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த கனெக்ஷன் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற மாநிலங்களை சேர்ந்தவர்களை எல்லாம் மருத்துவம் பார்ப்பதற்காக தமிழ்நாட்டை நோக்கி ஓடி வர வைக்கிறது. இங்க வந்து வைத்தியம் பார்த்தா நல்ல வைத்தியம் கிடைக்கும்ன்ற நம்பிக்கை இந்த அடிப்படையில் இருந்து கிடைக்கிறது. அங்க நீங்க பார்க்குற பெரிய பெரிய மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள்
ஒரு வருஷம் பிரைமரி ஹெல்த் சென்டரில் ஒர்க் பண்ணிட்டு வந்த டாக்டராக இருப்பார். அவர் நல்லா ஒர்க் பண்ணல, நாங்கள் போன போது டாக்டரே இல்லை. இந்த குறைபாடுகளை எல்லாம் நீங்கள் சுட்டி காட்டலாம், தாராளமாக சொல்லலாம், விமர்சனத்தில் தவறு இல்லை. ஆனால் இந்த முறையே கேவலப்படுத்துவது என்பதுதான் தவறு. அப்போ அந்த முறையின் மூலமாக வந்த மருத்துவர்கள் தான் இன்றைக்கு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்போ ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டர் வந்து ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி டாக்டரை வந்து வேற ஒருத்தராக மாற்றுது. ஒரு எலிட்டா சமூகத்தை பற்றி புரிதல் இல்லாத ஒருத்தர். நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் டாக்டர்ஸுக்கு எந்த அடிப்படையில் புரிதல் வருது? பிரைமரி ஹெல்த் சென்டரினுடைய அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அவருடைய அந்த புரிதல் வந்து சேருகிறது. அப்போது இதை ஏன் நம்ம குறிப்பிட வேண்டியது இருக்கிறது? இடஒதுக்கீடு, மருத்துவ கல்வி, இவ்வளவு குழப்பமான காம்ப்ளெக்ஸான விஷயத்தை ஏன் கோர்த்து பேசுறீங்க? இன்னும் கோர்த்து இருக்கலாம், இன்ஜினியரிங்கையும் சேர்த்து கோர்க்கலாம், ரொம்ப புரியாமல் போயிடக்கூடாது அப்படின்றதுனால இன்ஜினியரிங்கை தனியாக சொல்கிறேன். சரி, இப்போ இதெல்லாம் செய்து கொண்டே இருக்கும் பொழுது நமக்கு ஒரு முக்கியமான மாற்றம் நிகழ்ந்து விடுகிறது. என்ன? லிபரலைசேஷன். 1990 உலகம் மேப் ஸ்கூல் புக்கில் பார்த்துருக்கீங்களா? ஒரு கை ஒன்று இருக்கும், கையில் ஒரு உருண்டை ஒன்று இருக்கும், பார்த்துருக்கீங்களா? உலகம் உங்கள் கையில், உள்ளங்கையில். என்ன உள்ளங்கையில்? செல்ஃபோனாக அசியூம் பண்ணிக்கலாம், அல்லது மெயிலாக அசியூம் பண்ணிக்கலாம், கம்ப்யூட்டராக அசியூம் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் அசியூம் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் உலகம் முழுக்க என்னன்னாலும் பண்ணலாம். சரி, அப்போ வீசாவெல்லாம் கேன்சல் பண்ணி எதுக்கு வச்சுட்டு இருக்கிற? நீ எங்கேனாலும் போய் வைத்தியம் எங்கேனாலும் போய் வியாபாரம் பண்ணலான்றேல, உனக்கு லைசன்ஸ் போன நேரத்தில் எல்லாரும் கொடுக்கணும்ன்றேல. நானும் வந்து இறங்குறேன், ஏர்போர்ட்டில் என்னை செக் பண்ணிவிட்டு உள்ளே விட்டுரு, எதுக்கு வீசான்னு ஒன்று வச்சிருக்கிற? அப்போ முதலாளிகள் தங்களுடைய லாபத்திற்காக வேட்டையாடுவதற்கான ஒரு வழிக்காக ஒரு புதிய முறையை கண்டுபிடித்து வந்தார்கள். அதுதான் லிபரலைசேஷன் அப்படின்றது. இந்த லிபரலைசேஷன் வரும் பொழுது பல விஷயங்கள் வந்து மாறுகிறது. என்ன? அது வரைக்கும் ஒன்றும் இல்லை. இப்போ இந்த மோடி அரசாங்கத்தினுடைய கொள்கைகள் இருக்குது இல்லையா? இந்த கொள்கைகள் எல்லாத்துலேயும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரி ஓரியன்டட், எல்லாமே பாலிசியே இண்டஸ்ட்ரி ஓரியன்டட் பாலிசி தான். பாலிசியில் ஒரு பகுதியாக இண்டஸ்ட்ரி ஓரியன்டட் ஸ்கில் டெவலப்மெண்ட் இருக்கலாமே தவிர பாலிசியே இண்டஸ்ட்ரி ஓரியன்டாக மட்டும்தான் ஒரு அரசாங்கம் உருவாக்கி கொண்டே இருக்கிறது. அப்போது இந்த பாலிசியவே நீ செய்ய தேவையில்லை. கவர்மெண்ட்டினுடைய ரோலை டிமினிஷ் பண்ணுறது. நீங்கள் எலெக்ட் பண்ண ஒரு கவர்மெண்ட்டை உங்கள்கிட்ட வந்து கையேந்து நின்று ஓட்டு கேட்ட ஒருத்தரை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டு எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். இப்போ இதை தான் நம்ம ஆட்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, வல்லுநர்கள் வந்து ஆட்சிக்கு வரணும், வல்லுநர்கள் தான் எல்லாத்தையும், வல்லுநரை எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்கணும், ஆட்சிக்கு வல்லுநர்கள் அல்ல. அப்போ இந்த இடத்த நம்ம பின்னாடி பார்ப்போம், ஒன்றா பார்ப்போம். இப்போது இந்த சமூக அசமத்துவங்களை எல்லாம் நீக்குவதற்கான கலைஞரனுடைய இந்த வழிமுறைகள், இப்போ உதாரணத்திற்கு கல்வி என்கின்ற ஒரு அளவுகோலை எடுத்துக்கொண்டோம் என்றால் எஜுகேஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட், கல்வி என்கின்ற அடிப்படையில் சமத்துவத்தை உருவாக்குவதற்கான வாய்ப்பு. கவர்மெண்ட் ஸ்கூலில் ஃபீஸ் கட்டியிருக்கீங்களா? யாரெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிங்க? எய்டட் ஸ்கூலும் சேர்ந்து தூக்கலாம், அப்போ தான் நானும் தூக்க முடியும். ரைட், யாரெல்லாம் ஃபீஸ் கட்டி படிச்சிங்க? என்னடா கூமுட்ட, ஏங்க கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசுகிறேங்க. இவங்க வேற கேமராவில் கட் பண்ணாமல் போட்டாங்கன்னா பஞ்சாயத்தை கூட்டுருவாங்க சோசியல் மீடியாவில். கவர்மெண்ட் ஸ்கூலில் யாரெல்லாம் ஃபீஸ் கட்டிங்க? என்னடா கோமாளித்தனமா கேட்குற லூசு பயிலே அப்படின்னு நினைக்கிறீங்களா? கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்தாலும் ஃபீஸு இருந்தது, கவர்மெண்ட் காலேஜாக இருந்தாலும் ஃபீஸு இருந்தது. இன்னைக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் வந்து ஃபீஸுன்ற ஒரு பேரியரே கிடையாது நமக்கு, இல்லையா? ப்ரொஃபஷனல் கோர்சஸில் தான் ஃபீஸ் வந்து ஒரு பியரபிளா நம்மளால் தாங்கும் திறனோட இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்குறோம். மற்ற இடங்களில் வந்து கல்வி அப்படின்னாலே வந்து அரசு கல்வி வழங்குதுன்னா இலவசம் தானே. இப்போ தான் புதுசாக ஒருத்தன் வருவான், நான் இலவச கல்வி கொடுக்க போகிறேன். ஏற்கனவே கொடுக்க ஆரம்பிச்சாச்சு, 1969 ஆரம்பிச்சாச்சு. 69 தொடங்கி 99 2009 வரைக்கும் தொடர்ச்சியாக கல்வியில் பல்வேறு படிநிலைகளை இலவசமாக மாற்றிக்கொண்டே வந்திருக்கிறார் கலைஞர் அவர்கள். அதுக்கு முன்பு அண்ணா அவர்கள் முதல்ல பிரைமரி எஜுகேஷனை ஃப்ரீ ஆக்குறாங்க, அதற்கு பிறகு 10 SSLC வரைக்கும் ஃப்ரீ ஆக்குறாங்க, அதற்கு பிறகு 89 தான் பியூசி ஃப்ரீ ஆகுது, ஃப்ரீ எஜுகேஷன் வருது, கட்டணமில்லா கல்வி வருது. அப்புறம் பியூசி ஒழிக்கப்படுது, பியூசி ஒழிக்கப்பட்டு கல்லூரி வருகிறது. அதற்கு பிறகு ஆட்சிக்கு வந்த பொழுது தான் கல்லூரிக்கும் நம்ம வந்து அரசாங்கமே பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுகின்ற வகையில் ஒவ்வொன்றா முதல்ல வந்து எல்லாவற்றிலும் மிகச்சிறந்த மதிப்பெண் பெறுபவர்களுக்கு அரசு உதவிகளை ஏற்றுக்கொள்ளும், அடுத்து அரசு பள்ளியில் படித்தவர்களுக்கான செலவை அரசு ஏற்றுக்கொள்ளும், அடுத்து தமிழ் வழியில் படித்தவர்களுக்கான செலவை அரசு ஏற்றுக்கொள்ளும், அடுத்து பெண்கள் செலவை அரசு ஏற்றுக்கொள்ளும், அடுத்து மாற்றுத்திறனாளிகள் செலவை அரசு ஏற்றுக்கொள்ளும், அடுத்து திருநர்களுக்கான, இப்படி ஒன்னொன்னா ஓவர் நைட்ல இது எல்லாத்தையும் பண்ணல, ஒன்னொன்னா தான் கொண்டு வந்து இன்னைக்கு நாம கையில் வைத்திருக்கக்கூடிய இந்த கட்டணமில்லாத கல்வி முறைக்கு நாம் பழக்கப்பட்டிருக்கிறோம். இப்படி பழக்கப்பட்ட நம்மையே என்ன வந்து சொல்றான், கல்வி இலவசமாக கொடுக்க போறேன்றான். ஏற்கனவே கொடுத்தாச்சு, 50 வருஷமா போராடி கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாங்க இந்த கல்வியை.
புதுசா வந்து நான் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்றான். அப்போ நீ படிச்ச முறை சரியில்லை, புதிய கல்விக் கொள்கை அந்த த்ரெட்டுக்கு அடுத்து போவோம். அடுத்து லேண்ட், கல்வி கொடுத்துருவீங்க, கல்வியின் அடிப்படையில் வேலை வாய்ப்புக்கு இருக்குங்க. டிட்கோ இருக்கு, சிட்கோ இருக்கு, சிப்காட் இருக்கு, எவ்வளவோ அரசு நிறுவனங்கள் இருக்கு. அதன் மூலமா தனியார் வேலை வாய்ப்பும் கிடைக்குது, அரசு வேலை வாய்ப்பு எல்லா இடத்துலையும் கிடைக்குது. வேலை வாய்ப்பை கொடுத்துடலாங்க. தங்குறதுக்கு இடம் அரசு வீடு கட்டி கொடுத்துருதுங்க. இன்னைக்கு அது சாதாரணமாயிருச்சு. அரசு வீடு கட்டி கொடுத்துருங்க, போயிருங்க, அவ்வளோதாங்க. அடுத்து பப்ளிக் ஃபெசிலிட்டி பண்ண வேண்டியது தானே ஒரு கவர்மெண்ட்டோட வேலை. இப்படி தானே டீல் பண்ணுவோம். ஒரு பொது சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நடுநிலையாளர் நம்மளை இப்படி தானே டீல் பண்ணுறாரு. வீடு கட்டி கொடுக்க வேண்டியது உன் கடமையா? எத்தனை மாநிலம் வீடு கட்டி கொடுக்குது? எத்தனை மாநிலம் 1969 வீடு கட்டி கொடுக்குது? இப்போ ஆஃப்டர் லிபரலைசேஷன் வந்து நமக்கு வந்து இந்த குடிசை மாற்று வாரியங்களில் வந்து பார்வை மாறுகிறது. அதில் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களில் விமர்சனங்கள் பலருக்கு எழலாம். ஆனால் அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. குடிசை இல்லாத தமிழகத்தை உருவாக்குவது, குடிசை இல்லாத இந்தியாவை உருவாக்குவதுன்னு இப்போ கோல் இருக்கு. அந்த கோலுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவன் கத்துறான். யாரு? வேர்ல்டு பேங்க் கத்துறான். ஏன்டா என் கம்பெனியை கொண்டு வர்றதுக்கு இடம் கேட்டா நீ என்னடா குடிசையை போட்டு வச்சிருக்கிற? அப்ப குடிசையிலிருந்து அவங்கள வெளியேற்றுறதுக்கு நான் உன்னை வீடு கட்டி தர்றேன், வெளியே போ அப்படின்னு மோடி அரசு சொல்லுது. இந்த எந்த த்ரெட்டும் இல்லாத காலத்திலேயே குடிசைகள் இல்லாமல் நல்ல வீட்டில் வாழ்வதற்கான திட்டத்தை உருவாக்கி தர வேண்டும் என்று உருவாக்கப்பட்டதான் 69 கான்செப்சுவலைஸ் பண்ணி 70களில் அது சட்டமாகி தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம். இன்றைக்கு தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியமாக அது மாறி இருக்கிறது. அப்போ அதை இன்னும் ஸ்கோப் எக்ஸ்பாண்ட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது பிறகு பேசுவோம். இப்போ இடத்த கொடுத்துடலாம். அடுத்து பப்ளிக் ஃபெசிலிட்டி. ஆமாங்க, கவர்மெண்ட்னா பஸ் விடணும், கவர்மெண்ட்னா ட்ரெயின் விடணும், கவர்மெண்ட்னா எல்லாம் விட்டுத்தான் ஆகணும், ஃபோன் கொடுக்கணும், எல்லா கனெக்ஷனும் கொடுத்தாகணும், கவர்மெண்ட்னா விமான சேவையும் கொடுக்கணும்ல, அதை வேற டிபார்ட்மெண்ட்ல விட்டுருவாங்க. அப்போ எதெல்லாம் கவர்மெண்ட் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நாம அது ஏதோ நமக்கு உள்ளுக்குள்ளே பதிஞ்சு போன மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் அரசு தான் கொடுக்கணும் அப்படின்னு. அப்போ மற்ற இடங்களில் இல்லாத ஒன்று இங்கு சாத்தியப்படுத்தப்பட்டு இதுதான்டா இயல்பான வாழ்க்கை என்று ஒரு நல்ல தரமான வாழ்க்கையை நம்முடைய இயல்பான வாழ்க்கையாக மாற்றுவதற்கான வேலையை கலைஞர் நம்முடைய வாழ்வில் ஒவ்வொரு அங்கத்திலும் செய்திருக்கிறார். சரி, கல்வியில இன்னும் புதுமையா என்ன செய்யலாம்? சமச்சீர் கல்வி கொண்டு வரலாம், அதை பேசுவோம். லேண்டு எல்லாத்தையும் கவர்மெண்ட் செய்ய வேண்டியதுதாங்க. உங்களுக்கு நிலம் கொடுக்க வேண்டியது கவர்மெண்டின் கடமையா இல்லையா? கொஞ்சம் குழப்பம். ஆமா சொல்றதா இல்லைன்னு சொல்றதான்னு ஒரு குழப்பம் இல்லையா? லேண்டுன்றது நம்ம சம்பாதிச்சு நம்ம தானே வாங்கணும், வீடும் நம்ம சம்பாதிச்சு தானே வாங்கணும், வேலையும் நம்ம சம்பாதிச்சு தானே வாங்கணும், படித்து சம்பாதிச்சு தானே போகணும். அப்போ எல்லாமே சம்பாதிச்சு தானே வருது. லேண்டு மட்டும் ஏன் நம்மளுக்கு யோசனையாக மாறுது? லேண்டை வந்து அரசாங்கத்திட்ட உரிமையாக யாருமே கேட்கறதே இல்லையே. ஏன்? ரொம்ப ரேரான இடங்கள்ல தானே கேட்குறோம். அப்போ அது ஏன் வந்து கேள்வியே இல்லாமல் இருக்கிறது? அந்த இடத்த கலைஞர் ஃபோக்கஸ் பண்ணது தான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றில் ரொம்ப முக்கியமானது. இது வந்து திரு சிவபிரகாசம் என்கின்ற ஒரு ஆய்வறிஞர் எழுதிய ஒரு புத்தகத்திலிருந்து வந்தது. அதில் நீங்கள் வந்து ரெண்டாவது பேரா பாருங்க. அக்கார்டிங் டு திஸ் ஆக்ட், அதாவது அந்த தலைப்புக்கு கீழே அக்கார்டிங் டு திஸ் ஆக்ட் என்ன ஆக்ட்? தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி பாஸ்ட் அன் ஆக்ட், தமிழ்நாடு கல்டிவேட்டிங் டெனன்ஸ் ஆக்ட் 1973. அக்கார்டிங் டு தட் ஆக்ட் the temples were permitted to own the first 15 acres of land and the rest of the lands should be allowed to be purchased by the tenants who cultivated these lands. அதாவது கோயில் சொத்துக்கள் இருக்கு இல்லையா? இப்போ தஞ்சை பெருவுடையார் கோயில் இருக்கு, எவ்வளோ சொத்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? நிலமா பணமா கணக்கு போட்டோம் அப்படின்னா உள்ளே விடமாட்டான். இப்போ அதெல்லாம் வந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிற இடத்துல கண்டுபிடிச்சிட முடியுது. இப்போ கேரளாவில் கொஞ்சம் வருஷம் முன்னாடி நான்லாம் ஸ்கூல் படிக்கும்போது ரொம்ப ஃபேமஸான பஞ்சாயத்து பத்மநாத சாமி கோயிலில் கீழே இருக்கக்கூடிய நிலவரையை திறக்கணும்ட்டு திறக்கிறான் திறந்தா பூமி அழிஞ்சிரும்ன்றான் ஒருத்தன். என்னடா பேசுறீங்க? அருந்ததி படத்துல பார்த்ததையெல்லாம் டிவியில நியூஸ்ல பேசிட்டு இருக்கீங்களான்ற மாதிரி இருந்துச்சு. அப்படி கடைசியில திறந்து கணக்கு போட்டாங்கன்னு வைங்க, அதை திறக்க விடாம அவ்வளவு போராட்டம் பண்றான். லேண்டை தான் நம்மளால கணக்கு பண்ண முடியுது. லேண்டை கணக்கு பண்ணோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நான் படிச்ச டேட்டா படி 41,000 ஏக்கருக்கு மேல ஒரு கோயிலுக்கு இருக்கு. இந்தியாவிலேயே அதிக நிலம் வைத்திருக்கக்கூடிய கோயில்கள் இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். அதனால தான் தமிழ்நாடு அறநிலையத்துறையை அழிக்கணும்னு ஓடி ஓடி வர்றான். வேற எந்த மாநிலத்திலேயாவது அறநிலையத்துறையை ஒழிக்கணும்னு போராட்டம் நடத்தி பார்த்துருக்கீங்களா? காசி விஸ்வநாதர் கோயில்னா காசி விஸ்வநாதர் கோயில் மட்டும் தாங்க கோயிலுக்கு. அமர்நாத்னா அமர்நாத் கோயில் தான் கோயிலுக்கு. அதை சுற்றி கொஞ்சம் வேணா நிலம் இருக்கலாம். இப்படி பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலமெல்லாம் சொந்தமாக இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை அந்த இடங்கள்ல. இப்போ
இப்போ இங்கே அவ்வளவு நிலங்கள் இருக்கு. அதில் கலைஞர் ஒரு திருத்தம். காமராஜர் பீரியட்ல ஒரு நில உச்சவரம்பு சட்டம் வந்தது. அதனுடைய உச்சவரம்பு என்ன அப்படின்னா 35 ஸ்டாண்டர்ட் ஏக்கர்ஸ், ஒரு தனிநபர் வைத்துக் கொள்ள வேண்டிய நிலம். கலைஞர் அதை மாத்துறாரு. என்னவா மாத்துறாரு? 15 ஸ்டாண்டர்ட் ஏக்கர்ஸாக மாற்றுகிறார். 1972ல் அந்த ஆக்ட் எல்லாம் பாஸ் ஆகி முடிஞ்சிருது. அந்த ஆக்டில் ஒரு பஞ்சாயத்து வச்சாங்க. அதுக்கு பிறகு வர்றேன். இந்த கோயில் நிலம் இப்போ தனிநபருக்கு 35 ஏக்கருக்கு 15 ஏக்கருக்கு மேலே இருக்கக்கூடாது இல்லையா? அதே போல் கோயில் வந்து யார் பேரில் இருக்கு? தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய கூம்பு வடிவத்திலான பெரிய இடம் யாருக்கு சொந்தமானது? தஞ்சை பெருவுடையாருக்கு சொந்தமானது. என்னங்க ரொம்ப போரா போதோ? தஞ்சை பெருவுடையாருக்கு சொந்தமானது இல்லையா? அந்த தஞ்சை பெருவுடையார் பேரில் தானே இருக்கு. அவருக்கும் லேண்டு சீலிங் பொருந்தும். உனக்கும் 15 ஸ்டாண்டர்ட் ஏக்கர் தான். அது எந்த 15 ஸ்டாண்டர்ட் ஏக்கர்? ஃபர்ஸ்ட் 15 ஏக்கர்ஸ் அவன் மன்னர் கட்டும் போது ஒரு 15 ஏக்கர் முதல்ல வந்திருக்கும் இல்லையா? அது மட்டும். மீதி எல்லாம் அங்கே யாரு வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்களோ, யாரு கடை வச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கே சொந்தமாகும். அதுக்கான அமௌண்ட் பர்ச்சேஸ் தான் போட்டிருக்கிறாரு சட்டம், சும்மாவும் கொடுக்கல. அவங்க அதில் உழைச்சிருக்கிறாங்க. அந்த உழைச்சது போக மீதி என்ன தொகையோ அந்த தொகையை கட்டி அந்த நிலத்தை அவங்க சொந்தமாக்கிக்கலாம். நியாயமான திட்டமா இல்லையா? நியாயமான திட்டமா இல்லையா? இப்போ ஒரு ஜமீன்தார் அப்படின்னா என்னை அடிக்க வருவார், கொல்ல வருவார். சாமி எனக்கு கொடுக்கணும். நான் உனக்கு உண்டியல்லையும் ரத்தமாகவும் கண்ணீராகவும் கொட்டினதுக்கு நீ எனக்கு கொடுக்கணும். நான் உனக்கு கொடுத்த பக்திக்கு நீ எனக்கு அதை தானே கொடுக்கணும். நீ எப்படி எனக்கு கண்ணுக்கு தெரியாத பக்தியை கொடுத்தாயோ நான் உனக்கு கண்ணுக்கு தெரியாத அதெல்லாம் வேணாம். ஏதாவது கொடுங்க. நீ என்னைக்காவது கண்ணுக்கு தெரியாத அருளை கொடுன்னு சாமிகிட்ட வேண்டிருக்கீங்களா? என்ன வேண்டுவோம்? பாஸ் ஆகணும். எல்லாமே மெட்டீரியலிஸ்டிக்காக தான் நம்மளுடைய கோரிக்கை. அப்படி ஒரு கோரிக்கை அது இருக்கட்டுமே. ஆனால் இது என்ன ஆச்சு அப்படின்னா, ஹெச்ஆர்என்சி இதை எதிர்க்குது, டிபார்ட்மெண்ட் இதை எதிர்க்குது. வேணாங்க இது பிரச்சனையாகுங்கன்னு. டேய் வச்சா எற விழணுண்டா அப்படின்னு தான் டிமாண்டே கலைஞருடைய. இது வச்சு கவர்னருக்கு போகுது. அப்புறம் என்ன ஆகும்? யாரோ ஏதோ சொன்னீங்க, கிடப்புல போடல, அவரு அங்க அனுப்பிட்டாரு. அன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்லாத கவர்னர்ப்பா. இப்பதான் இங்க ஒரு டெஸ்க்ல போட்டு அவருக்கு அந்த ஃபைலு மேல உட்காரணும். அதுல நமக்குலாம் ஒரு ஆசை இருக்கும்ல, சரவணா ஸ்டோர்ஸுக்கு போனோம்னா இந்த சோபால வாங்குறமோ இல்லையா உட்காந்து பார்த்துட்டு வருவோம்டா, அது நல்லா இருக்கடா அப்படின்னுல. அந்த மாதிரி ஃபைலை போட்டு உட்காடுறதுல அவருக்கு ஒரு இன்பம் போல. அடுத்து நேராக குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிட்டாரு. அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? ரிஜெக்ட் பண்ணி திருப்பி அனுப்பிட்டாங்க. அப்படி லேப்ஸ் ஆனது அந்த சட்டம். ரைட், இது இருக்கட்டும். இப்போ இதில் ஒரு பஞ்சாயத்து இருக்கு. இப்போ இந்த கோயில் நிலத்தை வந்து பிரித்து தான் கொடுக்கக்கூடாது இல்லையா? நிலத்தை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். சரிடா, கோயிலுக்கு பணம் வருதுடா, வருமானம் வருது. அந்த பணத்தில் என்ன பண்ணலாம்? என்னங்க பண்ணலாம்? ஒரு ஸ்கூல் கட்டலாமா? ஒரு காலேஜ் கட்டலாமா? ஒரு மண்டபம் கட்டுவோம். ஸ்கூல் காலேஜாவது ஏதோ வர்றவங்க போகிறவங்க மண்டபம் கட்டுவோம். மண்டபம் வந்து ரிலீஜியஸ் அஃபேர் தானே. யார் வந்து கபாலீஸ்வரர் மண்டபத்தில் வந்து ஒரு கிறிஸ்டின் திருமணத்தை வைக்க போகிறது கிடையாது. வைக்கணும் அப்படி யாரும் விரும்பி வரப்போகிறது கிடையாது. நான் ஏன்டா இங்கே வைக்கிறேன், நான் சர்ச்சில் வச்சு வேலையை முடிச்சுட்டு போயிடுவேன்டான்னு போயிடுவாங்க. அவங்க விடுங்க. இப்போ செலவு பண்ணுறதுக்கு தயாராக, லட்சமாக கொட்டுவதற்கு தயாராக. இப்போ உண்டியல்லையாவது 100 ரூபா தான் போடுவான். நீங்கள் மண்டபம் கட்டினீங்கன்னா மண்டபத்தில் 5 லட்ச ரூபா கொடுப்பான். அப்போ எது கோயிலுக்கு வருமானத்தை அதிகரிக்கும்? இது. அது எங்கே போகுது? திருப்பி கோயிலுக்கு தானே போகுது. ஏன்னா வெளியே எடுக்க விட மாட்டான். ஹெச்ஆர்என்சி வந்து என்னைக்குமே அந்த காசு, ஹெச்ஆர்என்சினா கோயில் வந்து என்னைக்குமே உள்ள இருக்கிற காசை வெளியே போக விடாது. அது கோயிலுக்கே சொந்தம். அதை யார் உறுதிப்படுத்துவா? உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி வந்து உறுதிப்படுத்துவார். பல வகைகளில் உறுதிப்படுத்துவார். அதெல்லாம் சொல்கிறேன் ரொம்ப நேரமாக சொல்லிட்டு இருக்கேன். இப்போது கோயில் இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு முக்கியமான விஷயத்தை கொண்டு வராங்க. என்னன்னா, சமீபத்தில் இந்த அரசு கோயில் நிதியில் திருமண மண்டபம் கட்டுவதற்கான ஒரு முயற்சியை கையில் எடுப்பதாக அறிவிக்கிறது. உடனே கேஸ் போடுறான். கேஸ் போட்டு யாரு? இந்து பிரச்சாரகர், பேர் வேண்டாம், கேஸ். என்ன கேஸ்? திருமண மண்டபம் கட்டக்கூடாது. உடனே என்ன? கட்டுவதற்கு இடைக்கால தடை. உடனே இடைக்கால தடை. விளக்கம் கேட்கறது, நோட்டீஸ் கொடுக்கறது அதெல்லாம் கிடையாது. உடனே இடைக்கால தடை தான். இன்ட்ரீம் ஆர்டரை கொடுத்து போயிட்டே இருக்கிறது. அடுத்து இது இப்போ இந்த ஜூன் மாதம் நடந்துட்டு இருக்கிறது. போன ஏப்ரல் மாதம் கோவில் நிதியில் கல்லூரி கட்ட எதிர்ப்பு. பெட்டிஷனை பாருங்க. பெட்டிஷன் போடுறவன்லாம் யாரு? இந்து பிரச்சாரகர், இன்னொருத்தர் ஆலய வழிபாட்டாளர் சங்கம். இப்படிதான் கேஸே போடுவான். இப்போ நான் என்ன பண்ணணும்? கோயில் சொத்துக்களை நீ ஒன்றும் பண்ணக்கூடாது, அது வாட்டுக்கு இருக்கணும். ஏன் அது வாட்டுக்கு இருக்கணும்? அது வேற விஷயம்டா அம்பி.
அது பாட்டுக்கு இருந்தா தான்டா நல்லது. நீ ஏன்டா தேவையில்லாம அதை நோண்டின்னு இருக்காய், வழக்கம் போல வந்தமா கும்பிட்டமா போனோம்டுடா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு பொது சொத்துல ஒரு பொது காரியத்தை செய்யக்கூடாது என்று இன்றைக்கு வரைக்கும் தடுத்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த வகையில் நாம அனைத்து சாதியினர் அர்ச்சகர் என்பது ஒரு முக்கியமான வெற்றி தான். வெற்றி எந்த இடத்துல அப்படின்னா, ஆகம கோயில் அல்லாத கோயில்களில், ஆகமம் அல்லாத கோயில்களில் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம். அதை எந்த கோர்ட்டும் ஸ்டே பண்ணல. எப்ப சேஷம்மாள் கேஸ்ல இருந்து இப்போ வரைக்கும் எந்த கேஸ்லையும் ஆகம கோயில் அல்லாத கோயில்களில், என்னென்ன கோயில், மாரியம்மன் கோயில், சுடலமாடன் கோயில், இந்த கோயில் எல்லாம் பார்ப்பனர் அல்லாதார் அர்ச்சகராவதுல பிரச்சனை இல்லை. அங்க என்னைக்குமே பார்ப்பனர் அல்லாதார் இருந்தாரு. அதுல ஒரு சிலதை இவன் பிடிச்சி திருடி வச்சிருந்தான். வச்சுட்டு இருந்ததை விலைக்கு விட்டு, தம்பி நீ போதும் மணியாட்டினது, நாங்கள் கொஞ்ச நாள் மணியாட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் உள்ள போய் இப்போ உட்கார வச்சிருக்கிறோம். அதுலேயும் ஆகம கோயில், எதெல்லாம் ஆகம கோயில், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் ஆகம கோயில், தில்லை நடராஜர் கோயில் அது ஒரு வித்தியாசமான கோயில், அதுக்கு பின்னாடி வர்றேன். இப்படி கோயிலுக்குள் நடக்கக்கூடிய அநீதி, இதை எதிர்த்து கலைஞர் செய்த அந்த முக்கியமான விஷயம்தான் அந்த 1973 அவர் போட்ட 15 standard acres, first 15 standard acres of the temple should be owned by the temple, others should be distributed or purchased by the tenants of the land அப்படின்ற அந்த சட்டம். அப்போ அடுத்த அனைத்து சாதியினர் அர்ச்சகர் ஆவதற்கான திட்டம். இப்போ கோயிலில் மட்டும்தான் லேண்ட் ரிஃபார்ம்ஸா, இல்லை ஊரில் பண்ணணும்ல? ஊரில் பண்ண வேண்டிய லேண்ட் ரிஃபார்ம்ஸ் ரொம்ப முக்கியமானது. பெரிய கிளிப்பிங் போல லோட் ஆக லேட் ஆகுது. சரி, எஜமான் படம் பார்த்துருக்கீங்களா? யாரெல்லாம் எஜமான் படம் பார்த்துருக்கீங்க? நல்லா இருக்குமா படம்? சாதியை விட்டுருங்க. வானவராயன் சொத்துக்கெல்லாம் ஜப்தி வரணும், ஊர் ஜனங்க முன்னாடி அவன் கேவலப்பட்டு நிக்கணும், அதுக்குத்தான். இப்போ இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒரு அதிகாரியை ஏவி விடுவார். யாருக்கு? எஜமா வீட்டுக்கு, ரஜினிகாந்த் வீட்டுக்கு ஏவி விடுவார். எதுக்கு? அவன் நிறைய லேண்டு வச்சிருக்கிறான், நீ போய் லேண்டு சீலிங் ஆக்டை காட்டி அவன்கிட்ட இருக்கிற லேண்டை பூரா கவர்மெண்ட்டுக்கு மாற்றி விட்டுட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு சரி அது ஓடட்டும், லேண்ட் சீலிங் ஆக்டின் படி அனுப்பி விட்டுரும். உடனே ஒரு அதிகாரி போவார், மிஸ்டர் இவரே ரஜினிகாந்தோ சூப்பர் ஸ்டார் என்னமோ ஒன்று, அவர் பேர் என்னங்க, வானவராயனா, இவர் வல்லவராயனா, வானவராயனோ வல்லவராயனோ ராயர். அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, அவர்கிட்ட போய் என்ன கேட்குறாங்க, எப்பா நீ நிறைய லேண்டு வச்சிருக்க, நாங்கள் வாங்க வர்றோம்னு இங்கிலீஷில் கேட்குறாங்க. உடனே அவர், ஒய் ஆர் யூ ஸ்பீக்கிங் இன் இங்கிலீஷ், யூ ஷுட் ஸ்பீக் இன் தமிழ். அவர் அப்படி தான் சொல்லுவார், தமிழ் அப்படி தான் சொல்லுவார். தமிழில் பேசுங்க, நாங்கள்லாம் பொதுமொழியில் தான் பேசுவோம் அப்படின்னு சொன்னோடனே இவர் உங்களிடம் வரம்புக்கு மீறிய சொத்துக்கள் இருப்பதால் நீங்கள் அனைத்தையும் அரசாங்கத்திடம் தாக்கல் செய்ய வேண்டும், அதை நாங்கள் பரிசோதிக்க விரும்புகிறோம் அப்படின்னு ஒரு சொல்ல, நீ ஏன்பா பரிசோதிக்க போற? ஆமாம், நில உச்சவரம்பு சட்டத்தின்படி இவ்வளவுதான் நிலம் வச்சிருக்கணும்னு அந்த அதிகாரி. உடனே எஜமா கீழே இருக்கிற அந்த ஃபைலை தூக்கிட்டு அப்படியே வேகமா அந்த டேபிள் அப்படி போடுவார். போட்ட உடனே என்ன நடக்கும் அப்படின்னா, போட்ட உடனே என்ன சொல்லுவார், இது என்னங்க அப்படின்ன உடனே, நீங்க நிலத்தை வாங்கி என்ன செய்ய போறீங்க? நாங்க மக்களுக்கு பிரிச்சு கொடுக்க போறோம், நானே எல்லார் பேர்லையும் பிரிச்சு எழுதிட்டேன். பரவாயில்லையே, எஜமா காலடி மண் எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு பாட்டை பிஜிஎம் போட்டோம் அப்படின்னா தியேட்டர்ல கிளாப்ஸு அல்லும். உண்மையிலே அதை பண்ணாங்க. அண்ணாவும் கலைஞரும் நில உச்சவரம்பு சட்டம் வரும்போது இவன் என்ன பண்ணுவான்னா, கையெழுத்து போட தெரியாது, தெரிஞ்சா அவர் ஏன் இவன்ட்ட கொத்தடிமையாக வேலை பார்க்குறாரு, அவருக்கு கை நாட்டு உருட்டை தான் தெரியும். என்ன பண்ணுறான் அப்படின்னா, நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். இப்போ கலைஞர் இங்கே நில உச்சவரம்பு சட்டத்தை திட்டமிடுகிறார் என்பதை தெரிந்து கொண்டு உடனே அன்றைக்கு இருந்த பண்ணையார்கள் என்ன செய்தார்கள் என்றால், உடனடியாக ஓடிப்போய் அவர்களே தங்கள் பண்ணையில் அடிமைகளாக வேலை செய்கிறவர்கள் பெயரில் பத்திரத்தை ரெடி பண்ணி, அந்த பத்திரத்தில் அவனுடைய கை நாட்டை உருட்டி வாங்கி, நாங்களே பிரித்து கொடுத்துட்டோம், எங்கள் பேரில் லேண்டே கிடையாது அப்படின்னு ஏமாற்றி அரசாங்கத்திற்கு விரோதமான பல்வேறு விஷயங்களை தொடர்ந்து செய்தார்கள். அப்போ இந்த நிலம் என்கின்ற விஷயத்தில் தொடர்ந்து இந்த சமூகத்தில் ஒரு ஏகாதிபத்திய அழுத்தம் இருந்து கொண்டே இருக்கிறது. எப்ப இருந்து? கலைஞர் ஆட்சிக்கு வருகின்ற 1969 அவர் கோயில் நிலத்தை மக்களுக்கு பிரித்து கொடுக்க நினைச்சா தடை, மக்களிடம் இருக்கக்கூடிய முதலாளிகளிடம் குவிந்திருக்கக்கூடிய சும்மா கொடுக்கல, 15 ஸ்டாண்டர்ட் ஏக்கரை நீ வச்சுக்க, மீதி இருக்கக்கூடியதை மக்களுக்கு அவங்க உழைத்தது போக இன்றைக்கு மீதி என்ன தொகை கட்டணுமோ அதை கட்டி அவங்க எடுத்துக்கிட்டோன்னு சொல்றாரு. அதை முடியாது என்று அவங்களே மாத்துறாங்க. மாற்றி அந்த நில உச்சவரம்பு சட்டத்தையே நீர்த்து போக வைக்கிறார்கள். எந்த அரசியலமைப்பு சட்டப்படி, எந்த அரசு சட்டத்தின்படி நாம ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை அதன் வழியிலேயே படுகொலியில் தள்ளுவதற்கான வேலையை இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஆதிக்கங்கள்
ஆதிக்க சாதியை சேர்ந்தவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டே வந்திருக்கிறார்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. அப்போ இது ஏன் செய்யணும்? இந்த நிலச்சீர்திருத்தத்தை செய்ய வேண்டியதன் அவசியம் என்ன? கலைஞர் கடைசி வரை அதை செய்து கொண்டே இருந்தார். கடைசியாக அவர் ஆட்சியில் இருந்த 2006-11 வரைக்கும் அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, கடைசியில் அரசிடம் இருக்கக்கூடிய நிலங்களையே நிலமில்லாத ஏழைகளுக்கு 2 ஏக்கர் வீட்டுமனை பட்டா என்று லட்சக்கணக்கான பேருக்கு பட்டாவை பிரித்து கொடுத்துட்டு தான் அவர் போனார். கடைசி வரை அந்த நிலத்தை பிரித்து கொடுப்பதற்காக அவர் போராடி கொண்டே இருந்தார். அந்த நிலம் என்பதிலிருந்து அவர் விடுபடவே இல்லை. ஏனென்றால் அந்த நிலத்தினுடைய மதிப்பு அல்ல, அந்த நிலம் மனிதனுக்கு கொடுக்கின்ற மதிப்பு என்ன என்பதை அவர் புரிந்து வைத்திருந்தார். அதுதான் அதுல அடிப்படை. இப்போ லிபர்ட்டி பார்த்துட்டோம், அடுத்து ஜஸ்டிஸ் பார்த்துட்டோம், அடுத்து ஃப்ராட்டர்னிட்டி, சகோதரத்துவம். இந்த சகோதரத்துவம் அப்படின்றது ரொம்ப வேர்டு ரொம்ப நல்லா இருக்கும், அர்த்தமும் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் இது எல்லாத்தையும் சொல்லும்போது இது ஜஸ்டிஸ் தானே, இது லிபர்ட்டி தானே அப்படின்னு சேர்த்து புரிந்து கொள்ளும் வகையிலே இருக்கும். மற்ற நாடுகளில் இந்த குழப்பம் இல்லை, இந்தியாவில் இந்த குழப்பம் இருந்துகிட்டே இருக்கு. ஏன் என்றால் எல்லாமே ஏன் ஒரே வார்த்தையா? இங்கே ஜஸ்டிஸ்னாலும் ஒன்று தான், லிபர்ட்டினாலும் ஒன்று தான், ஃப்ரெட்டர்னிட்டினாலும் ஒன்று தான், ஈக்குவலிட்டினாலும் ஒன்று தான் இல்லையா? சமத்துவம், சகோதரத்துவம். ஆமாம், எல்லாரும் சமமாக இருந்தாலே சகோதரர்கள் தானே, எல்லாரும் சகோதரர்களாக இருந்தாலே சமமானவர்கள் தானே அப்படின்னே புரிஞ்சிருக்கிறோமே. ஏன் அப்படின்னா, இங்கு எந்த சிக்கலாக இருந்தாலும் அது சாதியோடு தொடர்புடையதாகவே அடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் நீங்கள் எந்த வார்த்தையை எடுத்து அர்த்தம் தேடினாலும் சாதியை ஒழிப்பது அல்லது சாதிகளுக்கு இடையில் ஒரு சமத்துவத்தை ஏற்படுத்துவதுதான் இது எல்லாவற்றுக்குமான தீர்வாக நம் முன்னால் நிற்கிறது. அதை கலைஞர் பல்வேறு வழிமுறைகளின் மூலமாக செய்தார். ஒரு முக்கியமான உதாரணம் என்ன அப்படின்னா, கலைஞருடைய திட்டங்கள்ல ரொம்ப முக்கியமான திட்டம் பெரியார் நினைவு சமத்துவபுர திட்டம். இந்த பெரியார் நினைவு சமத்துவபுரம் கட்டப்பட்ட போது என்ன சொல்லப்பட்டது, அதை டீமீன் பண்றதுக்காக ஒரு உதாரணத்துக்கு சொல்றேனே. இப்ப டாடா ஒரு கேம்பெயின் பண்ணாங்க. என்ன கேம்பெயின்? ஒரு ஃபெயில் கேம்பெயின் பண்ணாங்க, ஃபெயில்டு கேம்பெயின். அது டாடா நேனோவுக்கு அவரே டாட்டாவே சொல்லியிருந்தார், ரத்தன் டாட்டாவே சொல்லியிருந்தார், நாங்கள் கேம்பெயினில் மிஸ்டேக் பண்ணிட்டோம், அஃபோர்டபுள் காருன்றதுக்கு பதிலாக நாங்கள் சீப்பஸ்ட் கார்னு விளம்பரம் பண்ணிட்டோம். இது பிராண்டிங் ரொம்ப முக்கியம். இந்த பிராண்டிங் எப்படி பண்ணுறான் அப்படின்னா, பெரியார் நினைவு சமத்துவபுரத்தை நவீன சேரிகள் என்று மக்கள் மத்தியில் ஒரு பரப்புரை செய்வது. இன்னொரு பக்கம் அது இருக்குப்பா, ஊருக்கு அந்த பக்கம் இருக்குப்பா. சரி, இப்போ சென்னையில் வீடு வாங்குறவங்களாம் எங்கே வாங்குறாங்க? எக்மோர் ஸ்டேஷனுக்கு ஏத்தாப்புலையா? சென்ட்ரலுக்கு பக்கத்துலையா? அட்லீஸ்ட் அண்ணா நூலகத்துக்கு பக்கத்துலையா? இல்லை கவர்னர் மாளிகைக்குள்ளையா? இல்லை இல்லை, எங்கே? பண்டலூர்லாம் தாண்டி எங்கேயோ போயிருச்சு. ஊரப்பாக்கத்தில் லேண்ட் இல்லை, கூடுவாஞ்சேரியில் போனால் செங்கல்பட்டுக்கு தான் போனால், அதுவும் ஏரிக்குள்ளே போக வேண்டியதாக இருக்குது. அவ்வளோ தூரம் போயிருச்சு லேண்ட் வாங்குறது. அப்போது பெரியார் நினைவு சமத்துவம் வந்தபோது சொல்லப்பட்ட ஒவ்வொரு விஷயமும் இன்றைக்கு உடைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த பெரியார் நினைவு சமத்துவபுரத்தில் எல்லா சாதியினருக்கும் அங்கே வீடு, இது பொதுவாக தெரிந்த விஷயம். ஆனால் அதில் பலரும் கவனிக்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கலாம் அப்படின்னா ஒரு சாதிக்காரன் உள்ளே போய் வரிசையாக ஒரு லைன் விட்ட 4 பேர் ஒரே சாதிக்காரன் எடுத்துக்கலாம் இல்லையா? நம்ம சமூகம் நீங்கள் எதை கொண்டு வர்றீங்களோ அதன் வழியாகவே உங்களையே கொல்லும். எப்படி நில உச்சவரம்பு சட்டத்தை வீக் ஆக்குனாங்களோ அதே மாதிரி பண்ணி விட்டுருவாங்க. அப்போ அதை எப்படி உடைக்கிறது? முதல் வீடு யாருக்கு, 2வது வீடு யாருக்கு, 3வது வீடு யாருக்கு? முதல் வீடு எஸ்டி, 2வது வீடு ஓபிசி, 3வது வீடு எஸ்சி, 4வது வீடு எம்பிசி அப்படின்னு ஒன்னொன்னை கலைஞர் தனிப்பட்ட முறையில் எப்படி இருக்கணுன்ற ஸ்கீம் டயக்ராம் வரைக்கும் மார்க் பண்ணி செய்தார். இந்தியாவில் வேறு எங்கும் இப்படியான ஒரு திட்டம் முயற்சி செய்யப்படவே இல்லை. வீடு கட்டும் திட்டம் கூட செய்யப்பட்டு விட்டது. அந்த வீடு கட்டுவதற்குள் எப்படி சமத்துவத்தை உருவாக்குவது, அதற்குள் மாற்றுத்திறனாளிகளுக்கு எங்கு இடம் என்பது வரைக்கும் கலைஞர் யோசித்து செய்பவராக இருந்தார். அப்போ இது எதற்காக? சகோதரத்துவ உணர்வை வளர்ப்பதற்காக கலைஞர் பல்வேறு விஷயங்கள். இப்போ சகோதரத்துவம் அப்படின்னா தனி மனிதர்களுக்கு இடையில மட்டும் இல்லை. தனி மனிதர்களுக்கு இடையிலன்னு பார்த்தோம்னாலும் மத ரீதியான சகோதரத்துவத்தை பற்றி இன்றைக்கு நாம தீவிரமாக கவலைப்பட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப இதை தாண்டி வேற ஒன்று இருக்கு சகோதரத்துவத்தில். ஒரு பெங்காலியும் நானும் சகோதரனாக வாழ வேண்டும், ஒரு உத்தரப்பிரதேசியும் நானும் சகோதரனாக வாழ வேண்டும், ஒரு பீகாரியும் உத்தரப்பிரதேசியும் சகோதரனாக வாழ வேண்டும். அப்படி வாழுவதற்கு என்ன வழிவகையை இந்த அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாக இந்திய அரசு சாத்தியப்படுத்தி இருக்கிறது என்றால், இந்த 2 பேரும் சகோதரனாக இல்லாமல் சண்டைக்காரனாகவே இருப்பதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் ஒன்றிய அரசு செய்யும். ஒன்றும் இல்லை, பீகாரிகள் தமிழ்நாட்டில் வேலையில் இருக்கிறார்கள், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க. முதல்லையாவது அவன் ஹிந்தியில் பேசினா நம்ம அவன்கிட்ட ஹிந்தியில் பேசுகிறதுக்கு சிரமப்பட்டு பானிபூரிக்கு நம்ம ஹிந்தி கற்றுக்கலான்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ நல்லா அவனே தமிழ் பேசுகிறான்.
அன்னைக்கு ஒரு ஆஃபீஸ் போயிருந்தேன், எங்கள் ஆஃபீஸ் பக்கத்தில். கீழே ஒரு நேபாளி அவர் வந்து நைட்டு 2 மணிக்கு நான் கதவை திறந்து வெளியே போகிறேன். பையா எப்போ திருப்பி வருவீங்க அப்படின்னாரு. இதெல்லாம் வழக்கமான வார்த்தை, எப்போ வருவேன் அப்படின்னாரு. ஒரு 15 மினிட்ஸ் அப்படின்னேன். சரி, நான் 15 மினிட்ஸ்ன்றேன். அவர் திரும்ப வரும்போது தாப்பால் போட்டுருன்றாரு. தாப்பால் போட்டுரா? தாப்பால்ன்ற வார்த்தையவே நான் கேட்டு ரொம்ப நாள். டோரை லாக் பண்ணுன்னு தாண்டா சொல்கிறோம் நாங்கள், தாப்பால் போட்டுரு அப்படின்னு அவன் சொல்கிறான். இப்போ இங்கே அந்த உணர்வு இருக்குது. ஆனால் பீகாரிக்கும் தமிழனுக்கும் இடையே ஒரு வன்மத்தை வளர்ப்பதற்காக அங்கிருந்து வந்தவர்கள் இங்கு கொல்லப்படுகிறார்கள் என்று போலியான பிரச்சாரத்தை தொடர்ந்து ஒன்றிய அரசு செய்து கொண்டே வந்திருக்கிறது. இந்த சகோதரத்துவத்தை உறுதிப்படுத்துவதற்கு என்ன வேண்டும், என்ன தடையாக இருக்கிறது என்பது ரொம்ப அவசியமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது. அப்போ இந்த சகோதரத்துவத்தை உறுதிப்படுத்துவதற்கு நாம் அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டியது, சரி இனிமேல் ஸ்லைடு ஒர்க் ஆகாது, நெட்டு காலி. சகோதரத்துவத்தை உறுதிப்படுத்துவதற்கு இப்போ நம்ம என்னென்ன பார்த்தோம்? ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஃப்ராட்டர்னிட்டி. இந்த 3ஐயும் அடைந்தால்தான் சமத்துவத்தை அடைய முடியும் இல்லையா? இந்த சமத்துவத்தை அடைவதற்கு இந்த 3ஐயும் பண்ணா மட்டும்தான் சமத்துவத்தை அடைய முடியும். இந்த 3ஐயும் செஞ்சுட்டே இருக்கும் பொழுது எது தடையா இருக்கு அப்படின்னா அரசியலமைப்பு சட்டமே தடையாக இருக்கிறது. எங்க தடையாக இருக்கிறது? தில்லை நடராஜர் கோயிலில் மற்ற சாதியை சேர்ந்தவர்களை அர்ச்சகராக மாற்றுவதற்கான முயற்சி நடக்கும் பொழுது அவர்கள் நீதிமன்றத்துக்கு செல்லுகிறார்கள். நீதிமன்றத்துக்கு செல்லும் பொழுது நீதிமன்றம் என்ன கேட்கிறது? ஏன் நீங்க அர்ச்சகராக கூடாது? நாங்க டினாமினேஷன்னா என்ன அப்படின்னா எளிதில் புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, இந்த மேல்மருவத்தூர்ல நம்ம ஆதிபராசக்தி அம்மா இருக்கிறார் இல்லையா, அவங்க தான் டினாமினேஷன். அவர்களே உருவாக்கி அதில் வழிபாட்டு முறை அவருடையது, அவரே அந்த கோயிலை நிர்வகிப்பார், அவரே உருவாக்கி இருப்பார். தீட்சிதர்கள் என்ன சொல்லிவிட்டார்கள் என்றால், இது எங்களுடைய டினாமினேஷன், நாங்களாம் டினாமினேஷன். என்னப்பா டினாமினேஷன் சொல்ற அப்படின்னா, ஆமாமா உள்ள இருக்கக்கூடியவரே நம்மால் தான். நம்மாலா என்ன? உள்ள இருக்கிறார்ல சாமி, ஆமா சாமி, அவர் எங்களுக்கும் சாமி தான். இப்போ என்ன அதுக்கு? அவர் தீட்சிதருங்க, நாங்க 100 பேர் கைலாசத்துல இருந்து வந்தோம், 99 பேர் வெளியே குடியிருந்துட்டு இருக்கிறோம், 100வது நபர் தான் உள்ள இருக்கிறாரு அப்படின்ட்டான். கோயிலை கட்டின சோழ மன்னன் கேட்டிருந்தான் அப்படின்னா அந்த சோழியன் குடுமிகள் என்ன ஆகியிருக்கும் எனக்கு தெரியல, விட்டுருங்க அதை. இப்போ இப்படி போராட்டம் நடக்கிறது. எந்த அடிப்படையில் அதை கேட்குறாங்க அப்படின்னா, டினாமினேஷனுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்துருக்கிறா அப்படின்னா ஆர்டிகிள் 26. ஆர்டிகிள் 26 என்ன சொல்லுகிறது? மத நிறுவனத்தை நானே நிறுவி அதற்குள் என்னுடைய விதிமுறைகளை நானே பின்பற்றிக் கொள்வதற்கான எல்லா உரிமைகளும் எனக்கு இருக்கிறது என்று அந்த டினாமினேஷனின் அடிப்படையில் அந்த கோரிக்கையை வைக்கிறார்கள். அப்ப இது மட்டும்தான் எதிரானதாக இருக்கிறதா என்றால் இல்லை. சகோதரத்துவத்தை கெடுப்பதற்கு வேற பல விஷயங்கள் எதிராக இருக்கிறது. அது என்ன அப்படின்னா அரசியலமைப்பு ஒன்றியத்திடம் குவித்து வைத்திருக்கக்கூடிய அதிகாரங்கள். அந்த அதிகாரங்களுக்கு எதிராக நாம் கேட்ட கேள்விதான் மாநிலத்திற்கு சுயாட்சி எங்கே என்கின்ற அந்த அடிப்படையான முழக்கம். அந்த முழக்கம் தான் இந்தியா முழுவதும் சகோதரர்களாக வாழுவதற்கான எல்லா வாய்ப்புகளையும் உருவாக்கி தர வல்ல ஒரே முழக்கம். வேறு எந்த முழக்கம் சாத்தியப்படுத்தாது. மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்று கலைஞர் முன்வைத்த அந்த முழக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த முழக்கம் தான் இன்றைக்கும் தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களுக்கும் அடிப்படையில் தேவையாக இருக்கிறது. தமிழுக்கு வரக்கூடிய சிக்கல்களும் தமிழர்களுக்கும் வரக்கூடிய சிக்கல்களுக்கும் கூட ஒன்றிய அரசாங்கம் வைத்திருக்கக்கூடிய அந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவு பார்ட் 17 என்ன சொல்லுது அப்படின்னா, ஹிந்தி ஷால் பி த நேஷனல் லாங்குவேஜ் அஃபீஷியல் லாங்குவேஜ் ஆஃப் இந்தியா. ஹிந்தி ஷால் பி த அஃபீஷியல் லாங்குவேஜ் ஆஃப் இந்தியா என்று அதில் எழுதப்பட்டிருக்கிறது. அது எப்படிங்க அதை மட்டும் அலுவல் மொழியா வைக்கிறீங்க? அதை மாற்றணும். இதை தான் எப்போ இருந்து அரசியலமைப்பு சட்டம் ஏற்கப்பட்டதிலிருந்து அண்ணா கேள்வி கேட்டார், கலைஞர் கேள்வி கேட்டார். கலைஞர் ஒரு கட்டத்தில் அந்த பகுதியை தீயிட்டு கொளுத்தும் போராட்டத்தை நடத்திட்டார். எப்ப? 1980களின் இறுதியில். அப்போது எதற்காக அந்த போராட்டம் நடந்தது என்றால் ராஜீவ்காந்தி அரசு கொண்டு வந்த புதிய கல்விக் கொள்கைக்கு எதிராக நடைபெற்றது. மும்மொழி கொள்கையை திணிக்க பார்க்கிறோம். எதற்காக திணிக்கிறோம்? அரசியலமைப்பு சட்டம் எங்களுக்கு சொல்லி இருக்கிறது. அப்பனா அந்த பகுதியை எடுத்துருவோம் அப்படின்னாரு. அப்ப நீங்க அரசியலமைப்பு சட்டத்தை எதிர்க்கிறீங்களா அப்படின்னு விகடன்ல கேள்வி கேட்ட பொழுது கலைஞர் சொன்ன பதில், ஒரு விஷயத்தில் எனக்கு சிக்கல் இருக்கிறது என்பதால் அதை முழுமையாக கொளுத்துகிறோம் என்பதல்ல. அரசியலமைப்பு சட்டத்தை மொத்தமாக நாங்கள் எதுவும் செய்யவில்லை. மாறாக எங்களுக்கு முரண்பாடான பகுதிகளை காகிதத்தில் எழுதி அதை நாங்கள் கொளுத்தினோமே தவிர
அரசியலமைப்பு சட்டம் தந்த சமத்துவத்துக்கு எதிராக நாங்கள் போராடவில்லை, அரசியலமைப்பு சட்டம் தந்த சகோதரத்துவத்திற்காக நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று கலைஞர் அன்றைக்கு பதிவு செய்தார். அப்போ நாம் இன்று சந்திக்கின்ற மொழி சிக்கல்களிலிருந்து பல்வேறு அடிப்படையான சிக்கல்களுக்கெல்லாம் காரணகர்த்தாவாக இருந்தது என்ன அப்படின்னா இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சிக்கல்கள். அந்த சிக்கல்களை திருத்துவதற்கு தான் இன்றைக்கும் நாம் போராடி கொண்டிருக்கிறோம். நிறைவாக ஒரே ஒரு விஷயம், நியோ லிபரலைசேஷனுக்கு பிறகு இந்தியாவில் ஒரு முக்கியமான விஷயம் கேள்விக்குண்டானது. என்ன? கொள்கைகளை கார்பரேட்டே தீர்மானிக்கும். என்னென்ன விஷயத்த? ஒன்றும் இல்லை, 72 எலெக்ஷன் 72க்கு பிறகு 77 ஆட்சி கலைகிறது. 77க்கு பிறகு கலைஞர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது, உங்களுடைய ஆட்சி காலத்தில் செய்ய நினைத்து செய்ய முடியாமல் போனது என்ன அப்படின்னு. அவர் ஒரு விஷயத்த சொல்ல 2 சொன்னார். முதல் விஷயம் என்ன அப்படின்னா விலைவாசியை குறைக்க வேண்டும். ரெண்டாவது என்ன சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? அல்லது மக்களின் வாங்கும் திறனை அதிகரிக்க வேண்டும். கலைஞர் சொன்ன இந்த பார்வையை அன்றைக்கு வேற எந்த மாநிலமும் பெற்றிருக்கவில்லை. வாங்கும் திறனை அதிகரிக்க வேண்டும். இந்த ஆங்கிள் இருந்து யோசிக்கவே இல்லையே, இது என்னடா புதுசா இருக்கு அப்படின்றதுதான் பலரும் கண்விழித்து பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அப்ப அந்த வாங்கும் திறனை அதிகரிப்பது எப்படி? மக்களை பொருளாதாரத்தில் பங்கேற்க செய்வது. மக்களை பொருளாதாரத்தில் பங்கேற்க வைக்கிறது எப்படி? வேலை வாய்ப்புகளின் மூலமாக. அரசு வேலை வாய்ப்பு இந்தியாவிலேயே 4% தானே, அதுக்குள்ளே எப்படி அவ்வளவு பேரையும் பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறது? அப்போ பிரைவேட் ஜாப். இங்கே தான் நம்ம மோடி அரசாங்கத்தினுடைய பொருளாதார ஆலோசகர் 6 மாசம் முன்னாடி சொன்னதை எடுத்து பார்க்கணும். என்ன சொன்னார்னா, வேலை கொடுக்கிறது எங்க வேலை கிடையாது, பிரைவேட்டோட வேலை அப்படின்னு அவர் சொன்னார். கலைஞர் என்ன சொன்னார் என்றால், it is the duty of the state to address this issue. With liberalization, the expansion was not restricted to the economy alone, even inequality grew. அதாவது அரசுக்கு இதில் பங்கு இருக்கிறது என்பதை வெளிப்படையாக பேசிய ஒரே முதலமைச்சர் கலைஞர் மட்டும்தான். அதை பின்னாளில் அவர் பேசியது மட்டுமல்ல, அதற்கு தேவையான முன்னுதாரண வேலைகளை எல்லாவற்றையும் ஏற்கனவே செய்து வைத்துவிட்டு போயிருந்தார். என்னென்ன செய்து வைத்தார்? சிப்காட் என்கின்ற ஒரு நிறுவனம் இந்தியா தமிழ்நாட்டில் இன்றைக்கு பல்வேறு இடங்களில் பல்வேறு நிறுவனங்களை நடத்துவதற்கு வாய்ப்பளிக்கக்கூடிய இடமாக இருக்கிறது. அந்த சிப்காட் என்கின்ற நிறுவனத்தை கலைஞர் ஏற்படுத்திய ஆண்டு 1971. சிப்காட்டையும் சிட்கோவையும் கலைஞர் 71 உருவாக்குகிறார். எல்காட் எப்போ உருவானது? ஒரு கெஸ். எல்காட் எப்போ உருவானது? 77. டைடல் பார்க் தான் 2000. எல்காட் உருவானது 1977. இந்தியாவின் முதல் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பாலிசி தமிழ்நாட்டில் கொண்டு வரப்பட்டது. தமிழ்நாட்டில் கொண்டு வரப்பட்ட அந்த சட்டத்தை யாருனாலும் கொண்டு வரலாங்க, சட்டத்தை செயல்படுத்துறதுக்கு தான் அங்கே ஆள் வேணும். ஆள் என்ன செய்தார்? அந்த நபர் என்ன செய்தார்? கலைஞர் என்ன செய்தார்? கலைஞர் என்ன செய்தார் என்றால், அடிப்படை தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்து வைத்திருந்தார். அதனால் அடிப்படை கட்டமைப்புகளோடு இருந்த தமிழ்நாட்டை வேண்டி பல்வேறு வெளிநாட்டு மூலதனங்கள் இந்தியாவிற்கு வரத் தொடங்கின. அதுல மறைமலை நகரில் இருக்கக்கூடிய இன்றைக்கு நம்ம பார்த்திருக்கக்கூடிய மஹிந்திரா சிட்டி, அங்க இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் பார்க் எல்லாம் சரி. இது ஏஎஸ் பன்னீர்செல்வம் அவர்கள் தன்னுடைய புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாயிண்ட். FDI that came during the first term of Jayalalitha was not for the units that were located either in Maraimalai Nagar or in Sriperumbudur Industrial Park. ஸ்ரீபெரும்புதூர்ல இருந்த இண்டஸ்ட்ரியல் பார்க்குக்கும் மறைமலை நகரில் இருந்த இண்டஸ்ட்ரியல் பார்க்குக்கும் மட்டும்தான் வெளிநாட்டு முதலீடுகள் சேர்ந்ததே தவிர ஜெயலலிதா தன்னுடைய ஆட்சி காலத்தில் ஒரு மூலதன செலவையும் செய்யவில்லை. ஒரு இண்டஸ்ட்ரியல் பார்க்கையும் ஜெயலலிதா டெவலப் பண்ணல. அதே எல்காட்டில் உட்காந்து கலைஞருக்கு எதிராக போஸ்ட் போடுவான். அதே சிப்காட்டுக்குள்ளிருந்து கலைஞரை திட்டிக் கொண்டிருப்பான். அதே இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டுக்குள்ளிருந்து என்ன ஆட்சி நடக்குது, ஊருக்குள்ள வேலை வாய்ப்பே இல்லை என்று எழுதி கொண்டிருப்பான். காரணம், இதை பற்றிய புரிதல் பெரிய அளவுக்கு நம்மால் பேசப்படாமல் போனது முக்கியமான செயலாக மாறிவிடுகிறது. அப்போ அதை நாம் மாற்ற வேண்டும். அந்த ஆய்வுகள் தொடர்ந்து செய்யப்பட வேண்டும். தோஹாவில் 2001 நடந்த இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர்ஸ் மீட்டிங் நடந்தது. தோஹாவில் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனுடைய மீட்டிங். அந்த ஒப்பந்தத்தில் என்ன நடந்தது அப்படின்னா, தமிழ்நாட்டிலிருந்து அன்றைக்கு ஒன்றிய அமைச்சராக இருந்த முரசொலி மாறன் அவர்கள் கலந்து கொண்டார். அவர் கலந்து கொண்டு அன்றைக்கு பேசிய பேச்சும் அவர் பண்ண நெகோசியேஷனும் தான் இன்றைக்கு வரைக்கும் ஓரளவுக்கு
இந்த பின்தங்கிய பகுதிகளில் இருக்கக்கூடிய அரசுகள் இந்த லிபரலைசேஷன் எக்கனாமிக்கு உள்ளுக்குள்ள ஒரு ரோல் பிளே பண்றதுக்கு இடத்தை உருவாக்கி தந்தது. அந்த இடத்தை உருவாக்குவதற்கான திட்டம் கலைஞரிடம் மட்டும்தான் இருந்தது. அவர் உருவாக்கி வைத்த அடிப்படைகள் தான் லிபரலைசேஷனுக்கு உள்ள ஆக்டிவ் பீப்புள் ஃபோர்ஸை எங்கேஜ் ஆக வச்சது. அந்த ஆக்டிவ் பீப்புள் ஃபோர்ஸ் எங்கேஜ் ஆனதுனால தான் நம்முடைய அடிப்படையில் பல விஷயங்கள் மாறியது, நம்முடைய வரம்புகள் உயர்ந்தது, நம்முடைய பொருளாதாரம் வளர்ந்தது, நம்முடைய வாங்கும் திறன் அதிகரித்தது. கோவிட் முடிஞ்ச உடனே அனுராக் காஷ்யப் சொன்னார். என்ன சொன்னார்? படம் பார்க்கறதுக்கு இந்தியில ஆள் இல்லை. ஏன் இல்லை? காசு இல்லை. ஆனாலும் நம்ம ஊர்ல தியேட்டர்ல எங்கண்டா படத்தை போட மாட்டேன்னு திட்டினாங்க. ஏன் திட்டினா? காசு இருக்கு, நான் படத்தை போடு அப்படின்னு அவன் கேட்கிறான். அப்ப இந்த பணம் எங்கிருந்து இந்த புழக்கத்திற்கு வந்தது? கலைஞர் கொண்டு வந்த இந்த ஆக்டிவான பாலிசிஸின் மூலமாகத்தான் இந்த ஒவ்வொன்றும் நம்முடைய கைக்கு வந்து சேர்ந்தது. கலைஞரை தனிப்பட்ட முறையில் புரிந்து கொள்வதற்கு திருக்குறள் உதாரணங்கள், நேரம் கருதி நான் அதை விட்டுறேன். இனமானம் கலைஞருடைய அடிப்படை பண்புகளில் ஒன்றாக இருந்தது. அந்த இனமானம் தான் எல்லாவற்றையும் கலைஞர் வேறுபட்ட பார்வையில் சிந்திப்பதற்கு காரணமாக அமைந்தது. ஒரே நேரத்தில் அவரால் தமிழ் இலக்கியத்தையும் பேச முடியும், 1999 இணைய கல்விக் கழகத்தையும் உருவாக்க முடியும். இன்றைக்கும் உலகில் பல்வேறு இனக்குழுக்கள் இருக்கின்றன, பல்வேறு மொழிகள் இருக்கின்றன. இந்தியாவில் பல்வேறு இனக்குழுக்கள் மொழிகள் இருக்கின்றன. இந்தியாவிலேயே 3 மாநிலங்கள்ல மட்டும்தான் மொழிக்கென்று தனியாக அமைச்சகம் இருக்கிறது. முதலில் இந்தியாவில் மொழிக்காக ஒரு அமைச்சகத்தை, தமிழ் வளர்ச்சித்துறை, தமிழ் வளர்ச்சிக்கான அமைச்சர் என்று ஒரு துறையையும் அமைச்சரையும் உருவாக்கியது கலைஞர் மட்டும்தான். அதே தமிழ் வளர்ச்சி துறையிலிருந்து கலைஞர் என்ன சாத்தியப்படுத்தினார் என்றால், வெப்சைட்டுன்னு ஒன்று இருக்கிறதே நமக்கு தெரியாது. இந்த வெப்சைட்டில் வந்து தான் நாளைக்கு புத்தகத்தை படிப்பானா அதுவும் தெரியாது. உலகமே பேனாவில், அவரே பர்சனலாக பேனாவில் தான் அனைத்தையும் எழுதுவார். அவர் தட்டச்சு செய்கிறவர் இல்லை, அவர் பேனாவில் தான் எழுதுவார். ஆனால் அவர் அனுமானித்தார், எதிர்காலம் இணைய வழியில் தமிழ் இணைய கல்விக் கழகம், தமிழ் டிஜிட்டல் லைப்ரரி. 99 கலைஞர் யோசித்த அந்த திட்டம் தான் இன்னைக்கு நீங்க ஆன்லைன்ல தமிழ் புக்கு எதை தேடினாலும் தமிழ் டிஜிட்டல் லைப்ரரியில PDF அவைலபிளா இருக்கு அப்படின்னா அடித்தளம் போட்டவர் கலைஞர். அதே நேரத்தில் அடிப்படையில் இருந்த நம்மளாம் ஒரு பிரச்சனை இருக்குங்க. என்னன்னா, நம்ம வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஆயிட்டோம்னு வைங்களேன், உலகமே மிடில் கிளாஸ் ஆயிடுச்சு. நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போற அளவுக்கு காசு வந்தோடனே பிரைவேட்டுக்கு போக ஆரம்பிச்சிருவோம். போன உடனே என்ன நினைப்போம்? சார் யாரு சார் இப்பெல்லாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போறா? எல்லாம் பிரைவேட்ல தான் சார் போய் நிற்கிறான். உங்க ஏரியாவில் உனக்கு பிரைமரி ஹெல்த் சென்டர் எங்க இருக்குன்னு தெரியுமா? அது எங்க இருந்தா எனக்கு என்ன சார்? முதல்ல அங்க போய் பாடுறா எத்தனை பேர் போறான்னு, அதுக்கப்புறம் உலகத்தை பத்தி நீ பேசு. கலைஞர் இந்த 2 தரப்புக்குமான திட்டங்களையும் செய்தார். இந்த இரண்டையும் அவர் பார்த்தார். நாம் ஒரு இடத்திற்கு வந்ததற்கு பிறகு நமக்கு பின்னாலோ கீழோ இருக்கக்கூடிய எதையும் பார்க்க மறுப்பது போல கலைஞர் பார்க்க மறுக்காமல் அனைத்தையும் பார்க்கக்கூடிய கழுகாக அவர் இருந்தார். அதனால்தான் அவரால் ஒரே நேரத்தில் 1999 அவரால் உழவர் சந்தையும் திறக்க முடியும், 2000 அவரால் டைடல் பார்க்கும் திறக்க முடியும். இந்த ரெண்டையும் வெற்றிகரமாகவும் அவரால் செயல்படுத்த முடியும். இந்த 2 மக்கள் குழுவினுடைய தேவைகளை அவரால் புரிந்து கொள்ளவும் முடியும். இதை தாண்டி உணவு தேவைகளை பூர்த்தி செய்வது, அவர்களுக்கான கல்வி தேவைகளை பூர்த்தி செய்வது என்று அனைத்து திட்டங்களையும் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார். அந்த கொள்கை பிடிப்பு ரொம்ப அடிப்படையானது. அடுத்து 4வது சனநாயக உணர்வு. அவரிடம் இருந்த மக்களிடமிருந்து வரக்கூடிய விமர்சனங்களையும் எதிர்த்தரப்பிடமிருந்து வரக்கூடிய விமர்சனங்களையும் தன்னுடைய சாதனைகளாக மாற்றிக்கொள்ளுகின்ற அந்த திறமை அவரிடம்தான் இருந்தது. அதை அவர் கடைசி வரை கையில் வைத்திருந்தார். ஆதிக்க எதிர்ப்பு என்பது அவருக்கு எப்போதும் எல்லாவற்றையும் இந்த ஒரு இடத்துல அடிக்கலாம். இனமானம்னா சொல்லலாம், அல்லது ஆதிக்க எதிர்ப்பு என்று சொல்லலாம். அந்த ஆதிக்க எதிர்ப்புணர்வு இருந்ததுதான் கலைஞரை நாம் இன்றைக்கும் கலைஞராக கொண்டாடுவதற்கான காரணம். இதை தாண்டி அவருடைய அரசியலை, அவருடைய ஆட்சியை நாம் புரிந்து கொள்வதில் இன்றைக்கு நமக்கு இருக்கக்கூடிய அடிப்படையான ஒரே தேவை மாநில சுயாட்சி தான். அதில் நிறைவாக ஒரே ஒரு கோட் மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். பேரறிஞர் அண்ணா நாடாளுமன்றத்திற்கு போய் முதல்ல பேசுறாரு. உள்ள போய் இப்பதான் முதல்ல என்ட்ரி ஆகுறாரு. பார்லிமெண்ட் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு அவர் முதல்ல பேசுறார். ராஜ்யசபாவுக்குள்ள என்ன சொல்லுகிறார் என்றால், the term national integration shows the poverty of ideas which had been holding us up all the time. அன்றைக்கு இருந்து அவருடைய பார்வை. I would therefore say, let us rethink. We have a constitution, of course. Stalwarts of this country sat and devised the constitution. பெரும் வல்லுநர்கள் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி தந்திருக்கிறார்கள். But the time has come for a rethinking, for a reappraisal, for a re-evaluation and a reinterpretation of the word nation.
நேஷன். எது நேஷனா இருக்க முடியும்? இங்க இருக்கும் எல்லோரும் என்னுடைய சகோதரர்களாக இருக்கும் பொழுதுதான் இது தேசமாக இருக்க முடியும். நாம ஹவுஸ் லானிஸ்டர்ஸ் அண்ட் ஹவுஸ் ஸ்டார்க்ஸ் கிடையாது. கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல வர்ற மாதிரி ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு வெட்டிக்கிட்டு சாகுறதுக்கு அது ஒரு நாடு கிடையாது. கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்த்துருக்கீங்களா? அதுல நார்த் ரிமெம்பர்ஸ், நம்ம இதுல சவுத் ரிமெம்பர்ஸ். ஏன் அதுல நார்த் ரிமெம்பர்ஸ்? நார்த்துக்கு என்ன பிரச்சனை? நார்த் அடிமையா இருக்க விரும்பல. ஏன் அடிமையா இருக்க விரும்பல? நீ என்னோட சகோதரன் இல்லைன்னு அவன் சொன்னான். ஆனா நாம சகோதரர்களா இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா அந்த சகோதரத்துவருக்கு தேவையான சமத்துவத்தை அடைவதற்கான ஜஸ்டிஸ் அண்ட் லிபர்ட்டி, சமூக அரசியல் மற்றும் பொருளாதார நீதியை கொடுப்பதற்கும் தனிமனித சுதந்திரத்தை உறுதிப்படுத்துவதற்குமான எந்த வேலைகளையும் செய்ய நாம் தயாராக இல்லாவிட்டால் இந்த தேசம் என்கின்ற வார்த்தை கேள்வியாகிவிடும். அப்படி ஆகக்கூடாது என்பதுதான் கலைஞர் கடைசி வரைக்கும் சொன்னது. திராவிட இயக்க நூற்றாண்டு விழா என்று ஒரு கூட்டத்தை நடத்துகிறார். அதிலும் கலைஞர் அதைத்தான் சொல்லுகிறார். கடைசியில் அவர் சொன்ன அந்த வரிகள் ரொம்ப முக்கியமானது. வாவ்டா அப்படின்ற அந்த வீடியோனுடைய லாஸ்ட் மொமெண்டாக அது வரும். நிறைவாக உங்களிடம் நான் கேட்க விரும்பும் ஒரே கேள்வி, அண்ணா விட்ட இடத்தில் தான் கலைஞரும் நம்மை விட்டு சென்று இருக்கிறார். ஆனால் பல்வேறு விஷயங்களை வென்று தந்து சென்று இருக்கிறார். அந்த வென்று தந்த விஷயங்களை எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள் மென்று தின்று நம்மை சக்கையாக மாற்ற பார்த்தார்கள். இனி எதிர்காலத்திலும் அதே சக்கையாக நம்மை மாற்றுவதற்கு அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். பாஜக என்கின்ற மனிதனை அரைக்கின்ற அந்த இயந்திரத்தோடு எடப்பாடி பழனிசாமி என்கின்ற அந்த மனித இயந்திரத்தை இயக்கி கொண்டிருக்கிறவர் நம்ம முன்னாடி வந்து நிற்கிறாரு. அவரிடம் நாம் கேட்க வேண்டிய கேள்வி, இது எதுவாவது உங்களுக்கு தெரியுமா சார்? யார் அந்த சாருன்னு நீங்க கேட்கறதெல்லாம் இருக்கட்டும் சார், இது எதுவாவது உங்களுக்கு தெரியுமா சார்? திராவிடம்னா என்னன்னு உங்களுக்கு புரியுமா சார் என்கின்ற அந்த கேள்வியை நாம் அவரிடம் கேட்க வேண்டும். உங்களிடம் கேட்க விரும்புவது, அண்ணா சொன்னது, the moment we were denied a steel plant, சேலம் உருக்காலையை கேட்டு போராட்டம் ஒன்றிய அரசு கொடுக்கவில்லை, கலைஞர் வந்துதான் அதை பெற்று தந்தார். அண்ணா சொல்லுகிறார், சேலத்தில் உருக்காலை எங்களுக்கு இல்லை என்று நீங்கள் சொன்னால், புதிய ரயில்வே தண்டவாளங்களை எங்களுக்கு அமைத்து தரமாட்டோம் என்று நீங்கள் சொன்னால், புதிய எண்ணெய் வடிகால்களை எங்களுக்கு உருவாக்கி தரமாட்டேன் என்று நீங்கள் சொன்னால், இதுதான் டெல்லியினுடைய வேலை. எப்போதும் டெல்லி இப்படித்தான் நமக்கான உரிமைகளை மறுத்து கொண்டே இருக்கும். வாருங்கள் தோழர்களே, அந்த டெல்லிக்கு எதிராக நாம் அணிதிரள்வோம் என்று எந்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டின் தென்கோடியிலிருந்து குரல் எழுப்புவார்கள். அந்த குரலை நான் எழுப்பிக் கொண்டு இந்த நாடாளுமன்றத்திற்கு வந்திருக்கிறேன். உன்னால் அதை பொறுக்க முடியாது என்பதை அண்ணா அன்றைக்கு எச்சரித்து சென்றார். அதற்கு பிறகு கலைஞர் வாழும் காலம் முழுவதும் எல்லாவற்றிலும் எச்சரித்து சென்றார். இன்றைக்கும் நம்முடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று தன்னுடைய அவர் அந்த பேரை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று விரித்து சொன்னதற்கு பின்னாலும் ஒரு அடையாளம் இருக்கிறது. வாசித்துக் கொண்டிருந்தவர் நிமிர்ந்து பார்த்ததற்கும் ஒரு அடையாளம் இருக்கிறது. அது வெறுமன புகழாரங்களுக்கான அடையாளம் அல்ல, தமிழ்நாட்டினுடைய வரலாற்றிலிருந்து எழுந்து வந்த அடையாளங்கள். அந்த அடையாளங்களை பின்பற்றித்தான் தமிழர்களாகிய நாம் எதிர்காலத்தை நோக்கி நடைபோட வேண்டும். அந்த நடைபோடுவதற்கு இன்றைக்கு நமக்கு தேவை, அண்ணா சொன்னார் இல்லையா, இனமானத்தோடு அங்க ஒருத்தன் கேட்பான்னு, அந்த கேள்வியை சாமானியம் கேட்கின்ற நிலையை ஏற்படுத்துவோம். மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி, கலைஞர் கேட்டது போல வென்றெடுப்போம். நன்றி.